எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 7ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 7ஆம் அதிகாரம். கிறிஸ்தவ விசுவாசத்தின் மேன்மையை போதிக்கும் எபிரேய நிருபம் அப்படின்ற தலைப்புல தான் இந்த எபிரேய நிருபத்தை நம்ம தொடர்ந்து தியானித்துக் கொண்டு வருகிறோம். பரிசுத்த வேதாகமமே எப்படின்னா ஒரு ப்ராக்ரசிவ் ரெவலேஷன். ஒரு விஷயத்த ஒரு ஒரு புள்ளியில ஆரம்பிக்கும். அந்த புள்ளியில ஆரம்பிச்சு அதை படிப்படியா நமக்கு வெளிப்படுத்திக்கிட்டே போய் ஒரு கட்டத்துல அதனுடைய முழுமையான வெளிப்பாட்டை நமக்கு கொடுக்கும். இதுதான் பரிசுத்த வேதாகமத்தினுடைய ஒரு மெத்தட். நீங்க வேதத்தை வியாக்கியானம் செய்யும் பொழுது, வேதத்தை தியானிக்கும் பொழுது ஒரு தலைப்பை நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, ஒரு ஒரு டாபிக் நீங்க எடுத்துக்கிறீங்க, ஒரு விஷயத்தை நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, நீங்க ஆதியாகமத்திலிருந்தே நீங்க அதை ஆரம்பிக்கணும். த லா ஆஃப் ஃபர்ஸ்ட் மென்ஷன் சொல்லிட்டு ஒரு தியரி ஒன்று இருக்கு. ஒரு வார்த்தை, நம்ம எடுக்கிற வார்த்தையா இருக்கலாம், எடுக்கின்ற தலைப்பா இருக்கலாம். அது எங்க முதல்ல துவங்குது, எங்க பைபிள்ல முத ஆரம்பிக்குது அப்படின்ற இடத்துக்கு போயிட்டு அங்க நம்ம பார்த்து அதிலிருந்து நம்ம ஒவ்வொரு புத்தகமா அதை நம்ம ஆராய்ந்து அதன் அடிப்படையில வரலாம். இப்படிதான் நம்ம ஒவ்வொரு தலைப்பும் நம்ம பார்க்கணும். இப்படிதான் நம்ம பைபிளை ஆராய்ச்சி பண்ணணும். தனிப்பட்ட முறையில ஒவ்வொருத்தரும் இதை செய்யணும். பிரசங்கியார் மாத்திரம் செய்யற வேலை கிடையாது. ஒவ்வொருத்தரும் வேதத்தை வாசிக்கிறது மாத்திரம் இல்ல, நமக்கு வாசிக்கிறதே கஷ்டமா இருக்கு சில நேரத்துல. ஆனா வேதத்தை தியானிக்க நம்ம தெரிஞ்சிருக்கணும். வேதத்தை பகுத்து பார்த்து அதுல இருக்கிற ஆழமான சத்தியங்களை கர்த்தருடைய ஆவியானவருடைய துணை கொண்டு நீங்க படிக்கணும். இது ரொம்ப உங்க ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு அது ரொம்ப நல்லது. இப்ப நம்ம எடுத்த எபிரேய நிருபமும் அதே மாதிரிதான். ஒரு விஷயத்த ஆரம்பிச்சு அப்படியே படிப்படியா கொண்டு போய்கிட்டே அதனுடைய உச்சகட்டத்துக்கு கிளைமேக்ஸ்க்குள்ள நம்மள கொண்டு போகுது. என்ன, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படி பெரியவராக, சிறந்தவராக, உயர்ந்தவராக இருக்கிறார். அவர் தீர்க்கதரிசிகளை காட்டிலும் சிறந்தவர், பெரியவர், உயர்ந்தவரா இருக்கிறாரு. தேவ தூதர்களை காட்டிலும் சிறந்தவர், பெரியவர், உயர்ந்தவரா இருக்கிறாரு. மோசேவை காட்டிலும் பெரியவர், சிறந்தவர், உயர்ந்தவரா இருக்கிறாரு. யோசுவாவை காட்டிலும் பெரியவர், சிறந்தவர், உயர்ந்தவரா இருக்கிறாரு. 5ஆம் அதிகாரத்திலிருந்து அப்புறம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் வரைக்குமே கிட்டத்தட்ட பிரதான ஆசாரியரை காட்டிலும் பெரியவராய், சிறந்தவராய், உயர்ந்தவராய் இருக்கிறார் அப்படின்றத நமக்கு இந்த எபிரேய நிருபம் முழுக்க நமக்கு அது காமிச்சு கொடுத்துக்கிட்டே வருது. ஏன்னா இதனுடைய ஒரிஜினல் ஆடியன்ஸ் இந்த எபிரேயர்கள், 1ஆம் நூற்றாண்டு திருச்சபையை சேர்ந்தவர்கள். இதனுடைய பின்னணி நமக்கு தெரியும். இந்த எபிரேயர்களுக்கு பழைய ஏற்பாடு நல்லா தெரியும். அவங்களுக்கு மோசேனா யாருன்னு தெரியும், யோசுவானா யாருன்னு தெரியும், பிரதான ஆசாரியர்னா என்னன்னு தெரியும், பலிகள்னா என்னன்னு தெரியும், பண்டிகைகள்லாம் என்னன்னு தெரியும். இப்படி எல்லாவற்றையும் அவங்க தெரிஞ்சிருந்தாங்க. நிழலாட்டமாய் அனுசரிச்சுட்டு வந்தாங்க. அதனுடைய நிஜத்தை இங்க இந்த ஆசிரியர் காமித்து கொடுத்துட்டே வராரு. இங்க இந்த ஆசிரியரின் நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் எப்படி பெரியவர், சிறந்தவர், உயர்ந்தவர் அப்படின்றத காமிச்சு கொடுக்கிறது மாத்திரம் இல்ல. நல்லா அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதான் செய்யறாரு. ஆனா அல்டிமேட் கோல் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருக்குள்ளாக நாமள எப்படி பெரியவர்களாக, சிறந்தவர்களாக, உயர்ந்தவர்களாக கர்த்தர் மாற்றி வருகிறாரு அப்படின்றதுதான் இங்க கருப்பொருள். அதை நம்ம மறந்துடவே கூடாது. ஏன்னா ஆண்டவர் பெரியவருங்கன்னா யாராவது நம்ம வேணாம் இல்ல அப்படிலாம் கிடையாதுங்கன்னு சொல்ல போறோமா? ஆண்டவர் தாங்க சிறந்தவர்னா அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு யாராவது நம்ம சொல்லிடுவோமா? சொல்லவே முடியாது. நம்ம அப்படிப்பட்ட எப்படி எண்ணம் கூட நமக்கு வராது. அவர் தான் சிறந்தவர், அவர் தான் உயர்ந்தவர், ஆம்னி பிரசன்ட், ஆம்னி போட்டன்ட், ஆம்னி மியூட்டன்ட். அவர் சர்வ வியாபி, சர்வ சிருஷ்டிகர், சர்வத்திலும் நிறைந்தவராய் இருக்கிறாரு, சர்வ வல்லவர். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா அவருக்குள்ளாக கர்த்தர் நம்மளையும் அப்படி மாற்றுகிறார்ன்றதுதான் சத்தியம். அதுதான் உபதேசம். ஆண்டவர் பெரியவருங்கன்றது நமக்கு, அந்த உபதேசம்ன்றது நமக்கு ரொம்ப எளிமையா நமக்கு புரிஞ்சிருது. அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. யாருமே அதை கொஸ்டின் பண்ண போறது கிடையாது. ஆனா நீங்க உங்களை, என்னைய, நம்மள, சபைய கர்த்தர் இந்த உலகத்துல ஒரு பெரிய காரியங்களை செய்யும்படி வைக்கிறாரு அப்படின்றத தெரிஞ்சுக்க வேண்டியது நமக்கு கடமை. தெரியலனா, நம்முடைய அதிகாரம் தெரியலனா நம்ம ஆளுகை செய்ய முடியாது. இந்த உலகத்தின் மீதும் பிசாசின் மீதும் நமக்கான அதிகாரத்தை நீங்க என்னைக்கு தெரிஞ்சிருக்கீங்களோ அப்பதான் நீங்க ஆளுகை செய்ய முடியும். இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? பயந்துகிட்டே இருப்பீங்க. வசனத்திலே உதாரணம் இருக்கு. ஒரு அதாவது எபிரேய கலாச்சாரத்தின்படி ஒரு சில எபிரேய கலாச்சாரத்தை நம்ம படிக்கிறது நல்லது. இந்த தால்முத், சில
நிறைய அவங்களுடைய கலாச்சார ரீதியான சில புத்தகங்கள் இருக்கு. அத வந்து நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிறது நல்லது. அந்த அவங்களுடைய திருமண முறை, இதெல்லாம் வந்து கிறிஸ்தவ உபதேசத்துல நம்ம சில காரியங்கள புரிஞ்சுக்கிறதுக்கு அது எளிதா இருக்கும். ஏன்னா இந்த ஆசிரியர்கள் முக்காவாசி அவங்க தான். மேக்ஸிமம் எபிரேயர்கள் தான். அதனால அவங்க அந்த கலாச்சார பின்னணியோடு கூட அவங்க எழுதிடுறாங்க. நமக்கு அத ரெலவன்ட் பண்ணா கொஞ்சம் அந்த கலாச்சாரத்த நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அதுல ஒரு ஒரு கலாச்சாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு வீடு இருக்கு அப்படின்னா, அந்த வீட்டின் தலைவர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவருடைய பிள்ளை ஒருத்தன் இருக்கிறான். அவன் சின்ன குழந்தையா இருக்கிறான் அப்படின்னா, இந்த வீட்டில வேலை செய்யற அடிமைகள் இருப்பாங்கல்ல. அடிமைகள் மீன்ஸ் அவங்க வேலைக்காரங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காலத்துல அப்படிதான் இருந்துச்சு. இன்னைக்கு அதெல்லாம் அடிமைத்தனம்லாம் ஒழிஞ்சிச்சு. இன்னைக்கு அத நம்ம இதுல வசனம் அத போதிக்கவே இல்ல. எப்போதுமே வசனம் அடிமைத்தனத்த ஊக்குவிப்பதும் கிடையாது. அத போதிக்கிறதும் கிடையாது. கர்த்தர் கட்டுண்டவர்களுக்கு அவர்களை விடுதலை ஆக்குகிற தேவன். அத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனா அந்த காலகட்டத்துல அப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்துச்சு. அடிமைகள் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. இந்த அடிமைகள் என்ன பண்ணுவாங்க, அவங்க வீட்ட நிர்வகிப்பாங்க. வீட்ட, அவங்களுடைய தொழில அ ஒரு வேலைக்காரர்களா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன். இந்த வேலைக்காரர்களுக்கு இந்த மகன் கட்டுப்படணும். கட்டுப்பட்டே ஆகணும். இந்த வேலைக்காரர்களின் சொல்லுக்கு இந்த மகன் என்ன பண்ணணும்? கட்டுப்பட்டே ஆகணும். அவன் அடிமையா இருக்கிறான். அவன் வந்து ஒரு விலை குடுத்து வாங்கப்பட்டவன் தான். இவன் தான் அவனுக்கு ஓனரு. வருங்கால ஓனர் இவன் தான். ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட வயசு வர வரைக்கும் இவன் அவனுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டே ஆகணும். செஞ்சே ஆகணும். கீழ்ப்படிஞ்சே ஆகணும். என்னைக்கு இவன் பொறுப்புக்கு வரானோ, இவனுக்கு அந்த அதிகாரம் கிடைக்குதோ, அப்ப இவன் என்ன பண்ணுவான் அவன? கட்டுப்படுத்துவான். இவன் சொல்றதுக்கு அவன் கீழ்ப்படிவான். அப்ப நீங்க சில காரியங்கள புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த பூமியில நம்ம ஒரு வெற்றி உள்ளவர்களாய் வாழணும். நமக்கு ஜெயம் பெறணும். நம்முடைய ஜெபம் வல்லமை உள்ளதா இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை நல்லபடியா முன்னேறி செல்லணும் அப்படின்னா, உங்களுக்கான அதிகாரத்த நீங்க தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கான வல்லமைய தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கான ஆற்றல தெரிஞ்சிருக்கணும். நூற்றுக்கு அதிபதி சொல்றாருல, நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனா இருந்தோம். நான் சொன்னா போறான். நான் வான்னு சொன்னா ஒருத்தன் வரான். ஆனா நானே அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டிருக்கேன். ரோம பேரரசின் அதிகாரத்துக்கு நான் கீழ்ப்பட்டவன். ஆனா நான் போயான்னா ஒருத்தன் போறான். நான் வானானா வரான். 100 பேர் அப்படி செய்யறான். 100 பேருக்கு 100க்கு அதிபதியா இவர் இருக்கிறார். அப்ப நமக்குன்னு அதிகாரம் இருக்கு. இந்த அதிகாரத்தை நீங்க உணராத வர இந்த பூமியில ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கைய உங்களால வாழ முடியாது. கிறிஸ்தவ வாழ்வியல்ன்றது ஏதோ மந்திரம் போடுறது கிடையாது. நமக்காக வேற யாரோ வாழ்றது கிடையாது. நாம சத்தியத்தை உணர்ந்து, சத்தியத்தை கேட்டு, சத்தியத்தின்படி நடந்து, நாம வாழ்கின்ற வாழ்க்கை தான் கிறிஸ்தவ உபதேசம். இது வந்து மேஜிக் கிடையாது. சும்மா அப்படி கையில இருந்து ஒளி வந்து உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள்லாம் மாறும் அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படி மட்டும் சான்ஸ் கிடைச்சு எல்லாருடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைய ஈஸியா போக்கிருவேன். கடவுள் செய்வார் நிச்சயமா. ஒரு அசாதாரணமான காரியங்களை கடவுள் செய்வார். அதுல எந்த விதமான இதுல எந்த விதமான புடிமானமும் இல்ல. அந்த நேரத்துல தவிச்சு போய் நிற்கிற நேரத்துல கடவுள் அற்புதமா நம்மள அதிசயமாய் கர்த்தர் நம்மள விடுவிப்பார். அதிசயங்களை செய்ய மாட்டார் நான் சொல்லல. வேத வசனங்கள் வந்து நமக்கு அதுக்கான ஆணித்தரமான சத்தியங்களை நமக்கு போதிக்குது. எல்லாம் நமக்கு அது தெரியுது. ஆனாலும் நம்முடைய வாழ்க்கைக்கு அதிகாரி யாரான்னு கேட்டா நாம தான். நாம் எடுக்கிற முடிவுகள் தான். நாம் எடுக்கிற தீர்மானங்கள் தான். இந்த தீர்மானங்கள் தான் நம்மள வாழ செய்யும். இந்த தீர்மானங்கள் தான் நம்மள வளரச் செய்யும். இந்த தீர்மானங்கள் தான் நம்மளே தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரர்களா மாத்தும். இதை ஒரு நாள் நம்ம மறந்துடக்கூடாது. இப்ப இந்த 7ஆம் அதிகாரத்துக்குள்ள வந்தோம் அப்படின்னா, இந்த 7ஆம் அதிகாரத்தினுடைய கோர் கான்செப்ட் என்ன அப்படின்னா, 6ஆம் அதிகாரத்தின் 20ஆம் வசனத்திலே எப்படி ஆரம்பிச்சிருது? கடைசி வசனம், நமக்கு முன்னோடினவராகிய இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள்ளாக பிரவேசித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மெல்கிசேதேக்கு சாலமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாய் இருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். இவனுடைய முதற் பேராகிய மெல்கிசேதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும், பின்பு சாலமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாம். இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன். இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் இராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறான். மெல்கிசேதேக்கு குறித்து நம்ம கடந்த வாரத்துல பார்க்க ஆரம்பித்தோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர். மறுபடியும் சொல்றேன், கேரக்டர் தான், இயேசு கிறிஸ்து கிடையாது. நம்ம யாரு, இவர் யாரு அப்படின்றதுக்கு
நிறைய வியூஸ் பார்த்தோம். அவரை பரிசுத்த ஆவியானவர்னு சொல்றாங்க, காம்னு சொல்றாங்க. ஏன்னா கானான் தேசத்துல இருந்து வந்ததுனால இவர் காம், காம் சேம் யாபத் இருக்காங்கல்ல, காம்ன்றாங்க. சிலர் சேம்னு சொல்றாங்க. ஏன்னா பெரியவன் சிறுவனால ஆசீர்வதிக்கப்படுறான்னு வசனம் சொல்லுது. அப்போ வந்து பெரியவன் ஆபிரகாம் பெரியவன் யாருன்னா சேம். சேம் அந்த காலத்துல உயிரோட இருந்தாரு. அதனால சேம் வந்து மரிச்சிடல அந்த டைம்ல. ஆபிரகாமுடைய நாட்கள்ல கிட்டத்தட்ட ஆபிரகாமுக்கு 50 வயசு 52 வயசு கிட்டதான் நோவாவே மரிக்கிறாரு. சேம் உயிரோட இருக்கிறாரு 600 வயதுகள்ல. அப்ப அப்ப வந்து இவர் வந்து சேமா இருக்கலாம் அப்படின்னு சிலர் சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாது. இவர் வந்து ஒரு கானானிய ராஜா அப்படின்றத நானு போன வாரத்துல தெளிவா சொன்னேன். பழைய ஏற்பாட்டுல டைப்பாலஜி அப்படின்னு ஒரு ஸ்டடி இருக்கு. கிறிஸ்டாலஜி இம்மாதிரி, அதாவது கிறிஸ்துவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. பழைய ஏற்பாட்டின் சில காரியங்கள்ல கிறிஸ்து வெளிப்படுவார். நம்ம ஆண்டவரா இயேசு கிறிஸ்துன்ற பேர் எங்க கேள்விப்படுறோம்? புதிய ஏற்பாடுல மத்தேயு சுவிசேஷத்துல தான் நம்ம இயேசு என்று பெயரிடுவார்கள் அப்படின்னு வருது. அப்ப பழைய ஏற்பாடுல இயேசு கிறிஸ்து இல்லையான்னு கேட்டா இருக்கிறாரு. மாம்சத்திலே வெளிப்பட்டிருக்கிறாரு. இதை நம்ம நிறைய பார்த்திருக்கிறோம். மம்ரேல் சமபூமியில ஆபிரகாம் வெளிப்படுறாரு, கிதியோனுக்கு வெளிப்படுறாரு, ஆகாருக்கு வெளிப்படுறாரு. கர்த்தருடைய தூதரானவர் அப்படின்ட்டு இந்த அடைமொழியில குறிப்பிடப்படுறது மாம்சத்துல வெளிப்பட்ட தேவனாகிய இயேசு கிறிஸ்து தான். அது வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா மெல்கிசேதேக்கு அப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு கிடையாது அப்படின்றதுக்கு ஒரு பெரிய உதாரணம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வசனத்துல எல்லா இடங்களிலும் இதுதான் பிரைமரி சோர்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, மெல்கிசேதேக்க இவன் அவன் இப்படிதான் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவ, அதாவது மாம்சத்துல தேவன் வெளிப்பட்டிருந்தா அந்த இடத்துல அவன் இவன்ற வார்த்தை வராது. அங்க உயர்வு பன்மை பயன்படுத்தப்படும். அவர் இவர் அப்படின்ற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கும். இதுக்கு உதாரணமா நீங்க கர்த்தருடைய தூதரானவர் அப்படின்றத நீங்க பழைய ஏற்பாட்டுல மாம்சத்துல தேவன் வெளிப்படும் போதெல்லாம் நீங்க பார்க்கலாம். அப்ப இதுதான் நமக்கு பிரைமரி சோர்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, மெல்கிசேதேக்கு பழைய ஏற்பாடுல இயேசு கிறிஸ்து அந்த ப்ரீ இன்கார்னேட் கிடையாது. இயேசு கிறிஸ்து, அதாவது தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்ட அந்த தன்மை கிடையாது அப்படின்றது நமக்கு புரியுது. டைப்பாலஜி அப்படின்னும் பொழுது பஸ்கா ஆடு இருக்குல்ல, அது கிறிஸ்துவுக்கு முன்னோட்டமானது. இது மாதிரி நிறைய இப்ப பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துன்ட்டு ஒரு ஸ்டடியே இருக்கு. இப்ப ஓல்ட் டெஸ்டமென்ட் சர்வேன்ட்டு படிப்போம். இந்த ஓல்ட் டெஸ்டமென்ட் சர்வேல ஒவ்வொரு புத்தகத்தினுடைய பகுதிகளை பார்த்து, அதுல இருக்கிற கீ பாயிண்ட்ஸை பார்த்து, கீ வேர்சஸை பார்த்து, அதுல இருக்கிற பிரிவுகளை பார்த்து, அதனுடைய காலகட்டத்தை பார்த்து, அதற்கு இணையான சமகாலத்துல வாழ்ந்த மனிதர்களை பார்த்து, இது இப்படி இப்ப ராஜாக்கள்லாம் அந்த காலத்துல வாழ்ந்த தீர்க்கதரிசிகள் யாரு, அந்த காலத்துல வேற எந்த தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க, இப்ப ராஜ்யம் 2ஆ பிரிக்கப்படும் போது வடக்கு ராஜ்யத்துல யாரு ராஜாவா இருந்தா, அந்த நேரத்துல தெற்கு ராஜ்யத்துல யாரு ராஜாவா இருந்தா, வடக்கு ராஜ்யத்துல யார் தீர்க்க தரிசனம் சொன்னா, தெற்கு ராஜ்யத்துல யார் தீர்க்க தரிசனம்னா, அந்த காலகட்டத்துல எந்த புத்தகம் எழுதப்பட்டுச்சு, இப்படி நிறைய படிப்போம். நிறைய விஷயங்களை அந்த சர்வேல படிக்கலாம். அப்படி படிக்கும் பொழுது ஒரு கடைசியா என்னன்னா, ஒவ்வொரு புத்தகத்திலையும் இயேசு கிறிஸ்து அப்படின்ற ஒரு ஒரு தலைப்புல இந்த புத்தகத்துல இயேசு கிறிஸ்து எப்படி வெளிப்படுறாரு. உதாரணத்துக்கு இந்த இதுல பஸ்கா ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். பண்டிகைகள்ல இயேசு கிறிஸ்துவ ஒப்பிட்டு பார்க்கலாம். ஆசரிப்பு கூடாரத்துல இயேசு கிறிஸ்துவ ஒப்பிட்டு பார்க்கலாம். ஈசாக்குல இயேசு கிறிஸ்துவ ஒப்பிட்டு பார்க்கலாம். அப்ப ஒவ்வொரு இடத்துலயும் இயேசு கிறிஸ்துவ நிழலாட்டமாய் பழைய ஏற்பாடு நமக்கு காண்பித்து கொடுத்துட்டே வருது. நபர்கள் மூலமாயும் இயேசு கிறிஸ்துவ நாம பார்க்கலாம். உதாரணத்துக்கு ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்கு பலி செலுத்தப்படும் பொழுது தேவன் தன்னுடைய குமாரனை பலி செலுத்த போறாரு அப்படின்றதுக்கு ஒரு முன் அடையாளமாய் ஈசாக்க அந்த இடத்துல காண்பிக்கிறாரு. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மகனாக அந்த இடத்துல ஈசாக்க காண்பிக்கிறாரு. அந்த மோரியா மலையில இருந்து பார்த்தா கல்வாரி மலை அந்த அந்த காலகட்டத்துல ஈஸியா தெரியும். அப்ப ஆபிரகாமினுடைய நாளை காண ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் பொழுது ஆபிரகாம் வந்து தன்னுடைய மகனை பலி செலுத்த போடும் போது, உன் புத்திரன் என்று பாராமல், உன் ஏக சோதன் என்று பாராமல், நீ அவனை நீ செய்ய துணிஞ்சிட்ட. ஆனா நான் உனக்கு கத்தர வேண்டிய விஷயம் அது கிடையாது. நான் என்னுடைய குமாரனை பலி செலுத்த போறேன்ட்டு அந்த இடத்துல காண்பிக்கிறாரு. யோசுவாவை நான் எல்லாத்தையும் சொல்லலாம். ஆதாம்ல இருந்து நான் சொல்லலாம். ஆதாம்ல இருந்து ஆபேல்ல இருந்து எல்லாரையும் பார்த்து நான் சொல்லலாம். நான் வந்து அது அப்படிலாம் சொல்ல போனா நம்ம டாபிக் உள்ள வர முடியாது. அதனால நான் சும்மா 2-3 பேரை மட்டும் உதாரணத்துக்கு சொல்றேன். யோசுவாவை பாத்தீங்கன்னா, மோசே நியாயப்பிரமாணத்துக்கு ஒப்படையாளமானவர். இந்த மோசே என்ற நியாயப்பிரமாணம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த கானான் தேசத்துக்குள்ளாக உள்ள போக முடியாது, பார்க்கதான் முடியும். ஆனா யோசுவாவின் மூலமாக மாத்திரம்தான் இந்த ஜனங்க உள்ள பிரவேசிச்சாங்க அப்படின்றத அந்த இடத்துல யோசுவா மூலமாய் நமக்கு காண்பிக்கிறாரு. இது நம்ம இந்த 4ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது அதை பத்தி நம்ம பார்த்தோம்.
இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் யாருன்னு பார்த்தா, ரூத்தினுடைய வீட்டுக்காரராகிய ஹஸ்பண்ட் ஆகிய போவாஸ். அதாவது யூத கலாச்சாரத்தின்படி கின்ஸ்மன் ரெடிமர் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. உறவின் முறை விடுவிப்பவர். இதெல்லாம் வந்து அந்த கலாச்சார ரீதியா நீங்க பேக்ரவுண்ட் நீங்க படிச்சீங்கன்னா இது உங்களுக்கு புரியும். கின்ஸ்மன் ரெடிமர்னா உறவின் முறை விடுவிப்பவர். நீங்க ரூத்தின் புஸ்தகம் ரொம்ப சின்னது தான். நீங்க வீட்ல போய் ஒரு ஸ்ட்ரெச்ல நீங்க வாசிச்சிடலாம். வாசிச்சு பாருங்க. அவரு தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி உறவின் முறை இன் அடிப்படையில ரூத்த விடுவிக்கிறாரு. ரூத்ன்றது புதிய ஏற்பாட்டு சபையை, அதாவது கர்த்தரால் மீட்கப்படுகிற சபையை ஒரு ஒப்படையாளமாக, போவாஸ் வந்து இயேசு கிறிஸ்துக்கு முன் அடையாளமாக காண்பிக்கப்படுறாரு. அப்ப போவாஸ் இயேசு கிறிஸ்துன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அதே போலதான் மெல்கிசேதேக்கும் இயேசு கிறிஸ்து கிடையாது. அவர் ஒரு நபர். அதுக்கான பிரைமரி சோர்ஸ் என்ன? இவன், அவன், வந்தான், போனான்னு சொல்றதுனாலே இவர் வந்து இருக்கு. அதே போல வம்ச வரலாறு இல்லாதவன் அப்படின்னு சொல்லும்போது ரெக்கார்டு இல்ல, அவ்வளவுதானே தவிர வானத்துல இருந்து தொகுக்கடின்னு குதிச்சவர் கிடையாது. அதையும் நம்ம போன வாரத்துல, இதெல்லாம் நம்ம போன வாரத்துல பார்த்தது. இந்த இந்த விஷயங்களை இந்த பேக்ரவுண்ட் மனசுல வச்சுக்கிட்டு இப்ப இந்த இந்த நிருபத்துல இருக்கிற அடுத்தடுத்த வசனங்களை ஃபுல்லாக நம்ம போலாம். முழு கர்த்தருக்கு சித்தமா இருந்தா முழு 28 வசனங்களையும் இன்னைக்கு நம்ம பார்த்தலாம். கடகடன்னு நம்ம பார்த்தலாம். இத இந்த நிருபத்துக்குள்ளாக நாம் போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லிடுறேன். அதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் உள்ள வேறுபாடை காண்பிக்கிறது தான் இந்த அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். பழைய உடன்படிக்கை எப்படி அனித்தியமாக, மாம்சீக ரீதியாக, நித்திய மற்ற தன்மையாக, நிரந்தரம் இல்லாததாக மாறக்கூடியதாக இருக்கிறது. புதிய உடன்படிக்கைன்றது எப்படி நித்தியமானது, மகிமையானது, நிரந்தரமானது, அது மாற்றம் இல்லாதது அப்படின்றத இதை மட்டும் மனசுல, இந்த வார்த்தையை மட்டும் மனசுல வச்சுட்டு இப்ப நீங்க வாசிங்க. இது மெல்கிசேதேக்குன்னு ஒரு நபரை பத்தியோ, ஆபிரகாம்ன்ற ஒரு நபரை பத்தியோ, இப்படி தனிப்பட்ட நபர்களை பற்றி இங்க இந்த அதிகாரம் சொல்ல. இந்த இந்த 7ஆம் அதிகாரத்தை பத்தி நான் சொல்றேன். இங்க பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை, இதான் கான்செப்ட். இந்த பழைய உடன்படிக்கையின் காரியங்களையும் புதிய உடன்படிக்கையின் காரியங்களையும் இந்த இடத்துல இந்த ஆசிரியர் விளக்கி காண்பிக்கிறார். அதுதான் இங்க இதனுடைய மைய கருத்தா இருக்கு. கூடவே வரீங்க நம்புறேன். இது வரைக்கும் புரியுதா? இது வரைக்கும் சொன்னது புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப நம்ம 4ஆம் வசனத்துல இருந்து வாசிக்கலாம். இதுக்கு முன்பாக சங்கீதத்தின் புஸ்தகம் 110ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 110:4. கர்த்தர் ஆணையிட்டார். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அதை மனசுல வச்சுக்கோங்க. இதுதான் இன்னைக்கு கீ பாயிண்டே தான். கர்த்தரால் செய்யப்பட்ட அந்த ஆணை, அந்த ஆணை அப்படின்ற வார்த்தையை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. புதிய உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கை பத்தி இது பேசுது. கர்த்தரால் பிறப்பிக்கப்பட்ட ஆணை என்ன? மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நீர் என்றென்றைக்குமான ஆசாரியராய் இருக்கிறீர். இந்த மெல்கிசேதேக்கு யார மாதிரி இருக்கிறா அப்படின்னு பார்த்தா இயேசு கிறிஸ்து மாதிரி இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து தான் இந்த மாடலை அவரே பெற்றுக்கிறாரு. போவாஸ்ல இருந்து மேசியா வந்து விஷயத்தை கத்துக்கல. போவாஸ் வந்து இயேசு கிறிஸ்துக்கு முன்ன அடையாளமானவர். அப்படின்னும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் மாதிரியாக போவாஸ் வெளிப்படுறாரு. மெல்கிசேதேக்கின் முறைமையின்படினா மெல்கிசேதேக்கு வந்து இயேசு கிறிஸ்துவோட பெரியவர் கிடையாது. மெல்கிசேதேக்கு தேவனுடைய குமாரனுக்கு ஒப்படையாளமானவர். அதான் வசனம் சொல்லுது, தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியராக நிலைத்திருக்கிறான் அப்படின்ட்டு இந்த மெல்கிசேதேக்கு குறித்து சொல்லுது. இந்த யூத பின்னணியில இருந்து மாத்திரமல்ல, நீங்க வந்து எத்திரோ, மோசேயின் மாமனாகிய எத்திரோ வந்து யூதர் அல்லாத பின்னணியை சேர்ந்த கர்த்தருடைய ஆசாரியனாய் இருக்கிறாரு. இந்த மெல்கிசேதேக்கு இருக்கிறாரு. யோபு இருக்கிறாரு. ஏன்னா யோபும் பலி செலுத்துறாரு. பலி செலுத்தும் போது அவர் ஒரு ஆசாரியன் தான் பலி செலுத்த முடியும். சரியா? ஆபிரகாம் வந்து கல்தேய பூமியை சேர்ந்தவர் தான். பாபிலோனிய கலாச்சாரத்தை சேர்ந்தவர் தான். அவர் வந்து தேவனுக்கு ஆராதனை செலுத்தி அவருக்கு வந்து பலி செலுத்துறாரு. இப்படி தேவன் வந்து பாத்தீங்கன்னா முழுமையா ஃபுல்லும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு
முழுமையான தேவ திட்டம்ன்றது உலகளாவிய தேவ திட்டத்தோடு கூட கர்த்தர் செயல்படுறாரு. இது வரைக்கும் அப்படியே கூடயே வரீங்கன்ட்டு நம்புறேன். நீங்க இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா அவரு அபிஷேகம் பண்ணப்பட்டாரு அப்படின்ட்டு வசனம் சொல்லுது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 1 3 வசனங்களை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிகட்டும் நாளை கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், தீரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், முடியின ஆணைக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதி விருட்சங்கள் எனப்படுவார்கள். அப்ப அபிஷேகம் பண்ணினார் அப்படின்ற வார்த்தை இங்க இருக்கு. நீங்க பழைய ஏற்பாட்டுல 3 விதமான அபிஷேகங்களை, அதாவது அபிஷேகம் பண்ணப்படுதுல நீங்க பார்க்கலாம். அதுக்கான வேத வசனங்களை நான் சொல்றேன், குறிச்சு வச்சுக்கோங்க. வீட்டுல போய் அந்த வசனங்கள் எல்லாம் வாசிங்க. உதாரணத்துக்கு தீர்க்கதரிசிகளை அபிஷேகம் பண்றாங்க. நீங்க ராஜாக்களின் புஸ்தகம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலையும், 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலையும் நீங்க வாசி பாத்தீங்கன்னா, ஒரு தீர்க்கதரிசியை எப்படி அபிஷேகம் பண்றாங்க அப்படின்றத அந்த இடத்துல நீங்க பார்க்க முடியும். இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கு. இந்த 2 வசனத்தையும் நீங்க போய் பாருங்க. ஆசாரியர்களை எப்படி அபிஷேகம் பண்றாங்க அப்படின்றத நீங்க யாத்திராகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம், லேவியராகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம், இப்படிப்பட்ட அதிகாரங்கள்ல, இப்படிப்பட்ட காரியங்கள்ல, வசனங்கள்ல ஆசாரியர்களை எப்படி அபிஷேகம் பண்றாங்க அப்படின்றத இந்த இடத்துல போட்டிருக்கு. ராஜாக்களை அபிஷேகம் பண்றது குறித்து நமக்கு நல்லா தெரியும். சவுல் ராஜாவை அபிஷேகம் பண்றத 1 சாமுவேலின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பாக்குறோம். தாவீது அபிஷேகம் பண்ணப்படுறத 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்துல பாக்குறோம். சாலமோன் அபிஷேகம் பண்ணப்படுறத 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல பாக்குறோம். அப்ப 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம், 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரத்துல இந்த 3 விதமான ராஜாக்களை அபிஷேகம் பண்றத பாக்கணும். அப்ப இயேசு கிறிஸ்து அவர் ஒரு தீர்க்கதரிசியாவும் இருக்கிறாரு, ஒரு ஆசாரியனா இருக்கிறாரு, ஒரு ராஜாவா இருக்கிறாரு. அவரு மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிறாரு. அந்த டைப்பாலஜி சொன்னல, மோசேயை போல தீர்க்கதரிசியா இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு அப்படின்றதுக்கு உபாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தின்ல நம்ம அதன் அடிப்படையில் நம்ம பார்க்க முடியுது. சங்கீதம் 110:4 நம்ம வாசிச்சதின்படி அவர் ஆசாரியரா இருக்கிறாரு அப்படின்றது நமக்கு புரியுது. இது சங்கீதத்தின் புஸ்தகம் 2ஆம் சங்கீதத்தின்படி அவர் ராஜாவா இருக்கிறாரு, ராஜாவா அபிஷேகம் பண்ணப்படுறாரு அப்படின்றது நமக்கு புரியுது. அப்ப இயேசு கிறிஸ்து கர்த்தராகிய ஆண்டவர் என்னை அபிஷேகித்திருக்கிறார் அப்படின்ற இந்த 3 விதமான அபிஷேகங்களையும் உடையவராக தான் இயேசு கிறிஸ்து வெளிப்படுறாரு. அவர் இரட்சகர், அவர் மீட்பர், அவர் விடுவிப்பவர், அவர் தான் மேசியா, அவர் நமக்கான பிரதான ஆசாரியன், நமக்கான தேவ திட்டங்களை கொடுக்கும் தீர்க்கதரிசி, நம்மை ஆளுகின்ற ராஜாவாய் அவர் இருக்கிறாரு, நமக்கான பிரதிநிதியா இருக்கிறாரு, நம்முடைய சார்பாக இருக்கிறாரு, நமக்காக பரிந்து பேசுகிறவரா இருக்கிறாரு, நமக்கான தேவ காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிற ஒரு தீர்க்கதரிசியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. இப்படி எல்லா அதிகாரமும், எல்லா ஆளுகையும், எல்லா டைட்டிலும் அவருக்கு உரியதா இருக்கு. ஒரு தீர்க்கதரிசியை போல தேவனை வெளிப்படுத்துகிறவரா இருக்கிறாரு, ஒரு ஆசாரியனை போல தேவனிடத்துல நம்மை ஒப்புரவாக்குகிறவரா இருக்கிறாரு, ஒரு ராஜாவை போல நம்மை ஆளுகை செய்கிறவரா இருக்கிறாரு, நமக்கான அதிகாரத்தை தருகிறவரா இருக்கிறாரு. ஒரு ராஜா அதிகாரத்துல வந்தோடனே எப்படி அவருடைய மகன் ஆட்டோமேட்டிக்கா அவருடைய அதிகாரத்துக்குள்ள வராரோ, அதே போல நாம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால இப்ப கிறிஸ்துவின் மூலமாய் அந்த ஆளுகையை நாமளும் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். புரியுதா? அப்ப இந்த 3 அபிஷேகமும் இயேசு கிறிஸ்துவிட்ட வெளிப்படுறத நம்மள பாக்குறோம். நம்ம இங்க வந்துடலாம். எபிரேயர் நிருபம் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஒவ்வொரு வசனங்களா நம்ம வாசிச்சு அதற்கான விளக்கங்களை நம்ம பார்த்துட்டே போலாம். இவன், அதாவது யாரு? மெல்கிசேதேக்கை பத்தி சொல்லுது. இவன் எவ்வளவு பெரியவனாய் இருக்கிறான் பாருங்கள். கோத்திர தலைவனாகிய ஆபிரகாம் முதலாய் கொள்ளையிட்டப்பட்ட பொருட்களில் இவனுக்கு தசமபாகம் கொடுத்தான். இதனுடைய பின்னணி எங்க இருக்குன்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல இருக்கு. 19, 20 இந்த வசனங்களை வாசி பார்த்தீங்கன்னா இதனுடைய சரித்திர ரீதியான பின்னணி தெரியும். அந்த மிகப்பெரிய ராஜாக்களை கொள்ளையடித்து மிகப்பெரிய நகரங்களை, பட்டணங்களை, அந்த காலகட்டத்தில் இருந்த மிகப்பெரிய தேசங்களை, ஆளுகையை கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாங்க. அந்த ராஜாக்களை இவரு போய்
அடிச்சுட்டு வராரு. இதுல இதுல இவர் இந்த கொள்ளை அடிச்சுட்டு போன அந்த தேசத்தின் ராஜாக்களுடைய எல்லா செல்வங்களையும் இவர் மீட்டு வந்து இழந்து போனவர்களுக்கு கொடுக்கிறாரு. கொடுக்கிறதுக்கு முன்னாடி இதுல எல்லாவற்றையும் தசம பாகமா எடுத்து இந்த மெல்கிசேதேக்குக்கு ஆபிரகாம் கொடுக்கிறாரு. இதை நம்ம ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்துல வாசிக்கலாம். நீங்க போன வாரம் வீட்டுல போய் வாசிச்சிருப்பீங்க அப்படின்ட்டு நானு விசுவாசிக்கிறேன். 5ஆம் வசனம். லேவியின் புத்திரரில் ஆசாரியத்துவத்தை அடைந்தவர்களும் ஆபிரகாமின் அறையிலிருந்து வந்த தங்கள் சகோதரரான ஜனங்களின் கையில் நியாயப்பிரமாணத்தின்படி தசமபாகம் வாங்குகிறதற்கு கட்டளை பெற்று இருக்கிறவர்கள் அவங்க பெற்றிருக்கிறாங்க. லேவியர்கள் வந்து எண்ணாகமத்தின் புஸ்தகம், நீங்க இந்த வசனத்தை குறிச்சு வச்சுக்கோங்க, வீட்டை போய் வாசிங்க, நமக்கு நேரம் இல்லை அதெல்லாம் போய் வாசிக்கிறதுக்கு. எண்ணாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல இருந்து 28ஆம் வசனம் வரைக்கும் வாசி பார்த்தீங்கன்னா, மீதி இருக்கிற 11 கோத்திரத்தின் மக்கள் வந்து ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு, ஈசாக்கினுடைய மகன் யாக்கோபு. இந்த யாக்கோபுக்கு மொத்தம் 12 குமாரர்கள் இருக்கிறாங்க. இதுல யோசேப்பு வந்து தனக்கு வந்து தன்னுடைய மகன்களாகிய எப்ராஹிம், மனாசேவை இந்த கோத்திரத்துல சேர்க்கிறாரு. அப்ப இந்த யோசேப்பை தூக்கிட்டு லேவி வந்து எந்த விதமான பங்கும் கிடையாது, நானே உனக்கு பங்குன்றாரு, நானே கர்த்தர் அப்படின்ட்டு லேவியை தூக்கிடுறாரு. மொத்தம் இப்ப 12 கோத்திரங்கள் இருக்கு. இந்த 12 கோத்திரங்களும் சேர்ந்தவங்களும் லேவி கோத்திரத்துக்கு என்ன பண்றாங்க, இப்ப தசம் பாகம் கொடுக்குறாங்க. இது எண்ணாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. இப்ப என்ன சொல்றாரு, இந்த லேவி தன்னுடைய சகோதரர்கிட்ட இருந்து தசம பாகம் வாங்குறதுக்கு முன்னாடி இவருடைய தகப்பன் யாரு, யாக்கோபு. இவருடைய தகப்பன் யாரு, ஈசாக்கு. இவருடைய தகப்பன் யாரு, ஆபிரகாம். அப்ப இந்த ஆபிரகாம் இந்த மெல்கிசேதேக்குக்கு தசம பாகம் கொடுத்தாருன்னா, அப்ப இந்த லேவியை விட இவர் பெரியவர் தானே அப்படின்னு காமிக்கிறாரு. நான் மறுபடியும் சொல்றேன், உங்க பேக் ஆஃப் த மைண்ட் என்ன இருக்கணும், பழைய உடன்படிக்கையை விட புதிய உடன்படிக்கை மேலானது. அதுதான் கான்செப்ட். கூடவே வாங்க, சரியா? பாதியில நின்றாதீங்க, கொஞ்சம் கூட வாங்க. அதான் பின்னணி. இப்ப லேவி மூலமாய், ஆரோனின் மூலமாய் பெறப்படுறது வந்து பழைய உடன்படிக்கை. அது நித்தியம் இல்லாத உடன்படிக்கை. ஆனா மெல்கிசேதேக்கின் முறைமையின்படின்றது புதிய உடன்படிக்கை, என்றென்றைக்குமான நித்திய ஆசாரியத்துவத்தை பெறக்கூடிய உடன்படிக்கை. அப்ப எது பெருசு அப்படின்னு காமிக்கிறாருன்னா, இதை விட லேவியின் மூலமாய் வந்த இதை விட இது பெருசு அப்படின்றத இந்த 5ஆம் வசனத்துல காமிக்கிறாரு. 6ஆம் வசனத்துல, ஆகிலும் அவர்களுடைய வம்ச வரிசையில் வராதவனாகிய இவன் யாரு, மெல்கிசேதேக்கு ஆபிரகாமின் கையிலே தசமபாகம் வாங்கி வாக்குத்தத்தங்களை பெற்றவனை ஆசீர்வதிக்கிறான். எது ஆசீர்வாதமானது? அதாவது நீங்க லிட்டரலா வசனத்தை நீங்க அப்படியும் கொண்டு போலாம். நம்ம ஒரு கண்ணாடியை போட்டு பாக்குறோம், இப்ப பச்சை கலர் கண்ணாடியை போட்டு பாக்குறோம். இப்ப பச்சையா தான் தெரியணும். என்ன, புதிய உடன்படிக்கை பழைய உடன்படிக்கைன்ற அந்த கண்ணாடியை போட்டு இப்ப இந்த வசனத்தை எல்லாம் வாசிக்கிறோம். நமக்கு இப்ப எல்லாமே பாக்குறது எல்லாமே அதன் அடிப்படையில தான் நம்ம புரிஞ்சுக்கணும், அதன் அடிப்படையில நம்ம இதை கற்றுக்கணும். புரியுதா? இப்ப பழைய உடன்படிக்கையை விட புதிய உடன்படிக்கை ஆசீர்வாதமானது. இதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா நான் சொன்ன மாதிரி ப்ராக்ரசிவ் ரெவலேஷன் தான். கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே இதை வெளிப்பாடு வந்துகிட்டே இருக்கும் பாருங்க. சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுவான், அதற்கு சந்தேகமே இல்லை. இப்ப சிறியவன் பெரியவன் அப்படின்னும் பொழுது ஆபிரகாம், இப்ப சில கூற்று இருக்கு, சில வியாக்கியானங்கள், சில காமெண்ட்ரிஸ் படிக்கும் போது என்ன சொல்றாங்க, இந்த சிறியவன் பெரியவன் சொல்லும்போது ஆபிரகாம் வந்து எந்த ராஜாவும் கிடையாது, ஆபிரகாம் வந்து எங்கேயுமே ஒரு ஆசாரியனாய் இல்ல, ஆனா மெல்கிசேதேக்கு ஒரு தேசத்தை ஆளுகின்ற ராஜாவா இருக்கிறாரு, உன்னதமான தேவனுடைய ஆசாரியனா இருக்கிறாரு, அதனால சிறியவன் பெரியவன் அப்படின்ட்டு வசனம் சொல்றது அப்படின்ட்டு சில பேர் விளக்குறாங்க. அதுல தப்பும் கிடையாது. ஏன்னா ஆபிரகாம் எந்த தேசத்துக்கு ஆளுகை செய்தாரு அப்படின்ட்டு இல்ல, அவர் ஆசாரியனாகவும் சொல்லப்படல, தீர்க்கதரிசின்னு சொல்லுது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல ஆபிரகாம் தீர்க்கதரிசின்ட்டு சொல்லுது. ஆனா ஒருவேளை இப்ப இப்படி கூட புரிஞ்சுக்கலாம், ஒருவேளை வயதுல பெரியவரா இருக்கலாம். சிறியவன் பெரியவர் போது லிட்டரலாவே ஒரு வயதுல ஆபிரகாமை விட மெல்கிசேதேக்கு வயதுல மூத்தவரா கூட இருந்திருக்கலாம். அந்த இடத்துல விளக்கும் போதே ஃபிகரேட்டிவ்லி, லிட்ரலி அப்படின்ட்டு 2 விதத்திலையும் தான் அந்த வார்த்தைகளை அவங்க வந்து மென்ஷன் பண்றாங்க. அப்ப லிட்ரலி அப்படின்னும் பொழுது வயதின் அடிப்படையில ஆபிரகாமோட மெல்கிசேதேக்கு உயர்ந்தவராய் இருந்திருக்கலாம், அதுலயும் சந்தேகம் இல்லை. நம்ம என்ன கண்ணாடி போட்டிருக்கோம், இப்ப பச்சை கண்ணாடி போட்டிருக்கோம்.
இப்ப பச்சை கண்ணாடி போட்டு பார்த்தா பச்சையா தான் தெரியணும். அப்ப புதிய உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கைன்ற இந்த கண்ணாடிய போட்டு இப்ப பைபிள வாசிக்கிறதுனால, இப்ப நமக்கு என்ன புரியுது? சிறியவன்றது பழைய உடன்படிக்கை, பெரியவன்றது புதிய உடன்படிக்கை. இப்ப பழைய உடன்படிக்கை முடிஞ்சு புதிய உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையா இருக்கு. பழைய உடன்படிக்கை வருகிறதுக்கு முன்பாகவே இது பழசு, இதுதான் முதலாவது வந்தது கிடையாது. இதை விட பெருசு எதிரானா இதுதான். அதான் சிறியவன் பெரியவன்றது. இது அனித்தியமா ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு, ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு, ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு, ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மாத்திரம் உடையது இந்த பழைய உடன்படிக்கை. ஆனா இந்த புதிய உடன்படிக்கைன்ற நித்திய உடன்படிக்கைன்றது முழு உலகத்திற்கும் சொந்தமானது, எல்லா மக்களுக்கும் உரியது, எல்லா மனுஷருக்கும் உரியது. கூட வரீங்களா? புரியுதா? அப்ப சிறியவன் பெரியவன் பொழுது என்ன என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்? சிறியவன் பொழுது பழைய உடன்படிக்கை, பெரியவன் போது அது புதிய உடன்படிக்கை. அடுத்தது அன்றியும் இங்கே பிடித்திருக்கிறான். இதுவும் அப்படிதான். இது அதாவது இந்த வசனத்தை நீங்க லிட்ரலாவே எடுத்தோன்னே, வம்ச வரலாறு இல்லாதவன், மரிக்கிறவர்கள், இவன் பிழைத்திருக்கிறான், என்றென்றைக்குமா இருக்கிறான், இப்படிலாம் சொன்ன உடனே ஓஹோ இவர் இயேசு கிறிஸ்துவ போல இருக்கு இப்படின்ட்டு நம்ம மேலோட்டமா வாசிக்கும் போது ஒரு புரிதல் என்ன வருது வந்துருது. அது தப்பு கிடையாது. அப்படிப்பட்ட புரிதல் வர்றது தப்பு நான் சொல்ல வரல. ஆனா வசனத்தை நீங்க கொஞ்சம் ஆழமா பார்க்கணும். சிறியவன் பெரியவன் போது அது பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை சொல்லுது. என்றென்றைக்குமா இருக்கிறான்னா இந்த உடன்படிக்கை என்றென்றைக்குமானது. பழைய உடன்படிக்கை எங்க இயேசு கிறிஸ்து என்னைக்கு மரிச்சு தன் கல்வாரி சிலுவையில தன் ஜீவனை விட்டாரோ அன்னைக்கே பழைய உடன்படிக்கை ஒன்றுமில்லாம போச்சு. ஆனா இந்த உடன்படிக்கை மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி வந்த உடன்படிக்கைன்றது நித்தியமானது, அது என்றென்றைக்கும் உரியது, அது நிரந்தரமானது, அது மாறக்கூடியது அல்ல. புரியுதா? அதாவது நான் சொல்ற வார்த்தைகளை மட்டும் அப்படியே வச்சுக்கோங்க. நான் சொன்னதெல்லாம் பின்னாடி வரும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இந்த வசனங்கள் அப்படியே நமக்கு காமிச்சு கொடுத்துட்டே வருது. அப்ப இங்க என்ன சொல்லுது? இந்த 8ஆம் வசனம், மரிக்கிற மனுஷன் இங்க பிழைத்திருக்கு. பழைய உடன்படிக்கை ஒரு நாள் மரிச்சு போகும், ஒளிஞ்சு போகும். கல்வாரி சிலுவையில இயேசு கிறிஸ்து என்னைக்கு தன் ஜீவனை விட்டாரோ அன்னைக்கு பழைய உடன்படிக்கை அழிஞ்சிருச்சு, அது மறந்துருச்சு, அது நீ அது பிரயோஜனப்படாது. இருந்துச்சு அப்படின்னு மறுத்தரசன் தெரியும். ஒருத்தர் இருக்கிறாங்க, அவங்க இறந்துட்டாங்கன்னா போட்டோ தொங்க விட்டோன்னா இருந்தாங்கப்பான்ட்டு நம்ம தெரியும். இருக்கிறாங்களா இங்க இருக்கிறாங்களான்னு கேட்டா இருக்க மாட்டாங்க, ஆனா இருந்தாங்கன்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி இதை போட்டோ அடிச்சு மாலையை மாட்டியாச்சு, தூக்கி வச்சாச்சு, ஓரம் தூக்கி போட்டாச்சு. இப்ப புதிய உடன்படிக்கை, இப்ப மரிக்கிற மனுஷன் அவங்க தசமமாக வாங்குறாங்க. ஆனா இங்க பிழைத்திருக்கிறார், புதிய உடன்படிக்கை என்றென்றைக்குமா இருக்கு. இவர் என்ன பண்றாரு? தசமமாக வாங்குறாரு. இதுதான் இங்க சொல்லப்படுது. பழைய உடன்படிக்கைன்றது தற்காலிகமானது. அதான் மரிக்கிற மனுஷன் அப்படின்றதுக்கு தற்காலிகமான அப்படின்றது வருது. பிழைத்திருக்கிறான் நமது புதிய உடன்படிக்கை நிரந்தரமானது, நித்தியமானது அப்படின்றத உங்க மனதுல நீங்க வச்சுக்கோங்க. 9ஆம் வசனம், இப்ப நான் சொன்னது வந்துருச்சா? இப்ப லேவியினோட தகப்பன் யாக்கோபு, யாக்கோபுடைய தகப்பன் ஈசாக்கு, ஈசாக்கினோட தகப்பன் ஆபிரகாம். இப்ப ஆபிரகாம் மெல்கிசேதேக்கு எதிர்கொண்டு போகும்போது யாரும் உள்ள வரா, டிஎன்ஏல உள்ள இருக்கிறா. உள்ள அதுக்கு யாரு இருக்கிறான்னு கேட்டா இந்த வம்சாவளியில லேவி இருக்கிறாரு. இன்னும் அவர் வரவே இல்லை. அப்ப லேவிட்ட இருந்தே இப்ப யார் வாங்குறா? தசம பாகத்தை வாங்குறா, மெல்கிசேதேக்கு வாங்குறாரு. இதுதான் அங்க சொல்லப்படுது. புதிய உடன்படிக்கை அதை விட பழைய உடன்படிக்கை மேலானது அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சு கொடுக்குது. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர்ல நிறைய வசனங்களை நம்ம வாசிக்க போறோம். எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம், பைபிளை பாருங்க. எபிரேயர் 10 1ஆம் வசனம், நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின், அதாவது வரப்போகிற நன்மைகளின் நிழலாட்டமாய் மாத்திரமே இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலமும் பூரணமாக்க மாட்டாது, அது பூர்ணப்படுத்தாது. அப்ப 9ஆம் வசனம் 10ஆம் வசனம், எபிரேயர் 7 9 10
அன்றையும் மெல்கிசேதேக்கு ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போன போது லேவியானவன் தன் தகப்பனுடைய அறையில் இருந்தபடியால் தசமபாகம் வாங்குற அவனுக்கு ஆபிரகாமின் மூலமாய் தசமபாகம் கொடுத்தான் என்று சொல்லலாம். பழைய உடன்படிக்கையை விட புதிய உடன்படிக்கை என்றது மேலானது அப்படின்றத காண்பிக்கிறாரு. 11ஆம் வசனம், அல்லாமலும் இஸ்ரவேல் ஜனங்கள் லேவி கோத்திர ஆசாரிய முறைமைக்குட்பட்டு இருந்தார் அல்லவோ. வாசிக்க. நியாயப்பிரமாணத்தை பெற்றார்கள். அந்த ஆசாரிய முறைமையினாலே பூரணப்படுதல் உண்டாயிருக்குமானால் ஆரோனுடைய முறைமையின்படி அழைக்கப்படாமல் மெல்கிசேதேக்கினுடைய முறைமையின்படி அழைக்கப்பட்ட வேறொரு ஆசாரியர் எழும்ப வேண்டுவது என்ன? கொஸ்டின் மார்க் கூட வருது. ஏன் வரணும்? இது பூர்ணப்படுத்திருச்சுன்னா இது ஏன் வரணும் அப்படின்ட்டு ஒரு தெளிவு. இது ரொம்ப முக்கியமான, இந்த இப்ப நம்ம வாசிக்கிற வசனங்கள்ல ஒரு சில வசனங்கள் ரொம்ப முக்கியமான வசனம். அதுல இது ஒரு முக்கியமான வசனம். அதாவது பழைய உடன்படிக்கைன்றது எதுக்காக அப்படின்னா, நான் எப்பவும் சொல்ற மாதிரி தான், அது ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட், அது வந்து ஒரு எக்ஸ்ரே ரிப்போர்ட். அது இருக்கிற ரியாலிட்டியை காமிக்குது, அது மருந்து கிடையாது. புதிய உடன்படிக்கைன்றது மருந்து. பழைய உடன்படிக்கைன்றது ஆண்டவர்கிட்ட போறது எவ்வளவு கஷ்டம் அப்படின்றத காமிக்குது. யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட ரொம்ப எளிதா போறோம். எங்க கண்ண முடுறோமோ அங்க டக்குன்னு ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக நம்ம இருக்கிறோம். ஏன்னா நாமே தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். நமக்குள்ளாக தேவன் வாசம் செய்கிறாரு. நம்ம சூழ்ந்து அவர் இருக்கிறாரு. அவருடைய பிரசன்னம் நம்மகிட்ட எப்போதுமே இருக்கு. பரிசுத்த ஆவியானவர் நம்மோட எப்பொழுதுமே இருக்கிறாரு. ஆலயத்துக்கு வரோம், நம்ம எல்லாருமே கூடி வந்து ஆராதிக்கும் போது தேவனுடைய பிரசன்னத்தை நம்ம உணர்றோம். எளிதா இருக்கு. பழைய உடன்படிக்கை காலகட்டத்துல அப்படிலாம் போக முடியாது. ஆலயத்துக்கு தேவனுடைய பிரசன்னத்துக்கு ரொம்ப கஷ்டம். நமக்கு ஒரு மத்தியஸ்தர் வேணும், ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வேணும். அந்த ரெப்ரசன்டேட்டிவ் யாருன்னு பார்த்தா செலக்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணி கடைசியா ஒரு ஆளு. அந்த ஆளு முதல்ல தனக்கான எல்லா சுத்திகரிப்பு செஞ்சுக்கணும், தனக்கான பலிகளை செலுத்திக்கணும், எல்லாம் பண்ணிட்டு கடைசியில கயிறை ஒண்ணு இடுப்புல கட்டிக்கிட்டு உள்ள போனோம். அது வருஷத்துக்கு ஒரு முறை தான் உள்ள தேவனுடைய பிரசனத்தை அணுக முடியும். இதெல்லாம் எதை காமிக்குது? மனுஷன் தேவனுடைய பிரசனத்தை சுயமா அணுக முடியாது, ரொம்ப கஷ்டம் காமிக்குது. இதான் பழைய உடன்படிக்கை. ஆரோன் மூலமாய் வந்த உடன்படிக்கை, லேவியின் மூலமாய் வந்த ஆசாரியத்துவம் இததான் காமிக்குது. ஆனா இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வந்த உடன்படிக்கைன்றது எளிதா இப்ப நாம தைரியமாய் கிருபாசன தண்டையில கிட்டி சேர கடவோம் அப்படின்றத மனதில் வச்சுக்கிட்டு, இப்ப நான் சொன்னதை இந்த விஷயத்த மனதில் வச்சுக்கிட்டு மறுபடியும் இந்த 11ஆம் வசனத்தை வாசிங்க. அல்லாமலும் லேவி கோத்திர ஆசாரிய முறைமைக்குட்பட்டு இருந்தார்கள் அப்படின்னும் பொழுது அது மனிதனுடைய பாவ நிலையை உணர்த்தக்கூடியதா இருக்கு, தேவனை அணுக முடியாத நிலையை உணர்த்தக்கூடியதா இருக்கு. இப்படின்றத மனதில் வச்சுட்டு இப்ப அப்படியே தொடர்ந்து வாசிங்க. அதுக்கு அப்படிப்பட்ட நியாயப்பிரமாணத்தை பெற்றாங்க. நியாயப்பிரமாணம் குற்றப்படுத்துது, அதாவது நியாயப்பிரமாணம் இருக்கிற ரியாலிட்டி காமித்து கொடுத்தது. எதனால? லேவியின் முறைமையின்படி நியாயப்பிரமாணத்தை பெற்றாங்களாம். லேவியின் முறைமை என்ன காமிக்குது? அப்ப தேவனிடத்துல மனுஷன் அணுக முடியாதுன்றத காமிக்குது. இந்த வசனம் புரியுதா? இப்ப ஒவ்வொரு வசனமும் நம்ம பார்த்துட்டே வரோம். இந்த வசனம் எப்படி சொல்லுது? லேவின் முறைமையின்படி நீங்க தேவனுடைய பிரசனத்தை அணுக முடியாது. இது பழைய உடன்படிக்கை. ஆனா புதிய உடன்படிக்கை எப்படிப்பட்டதா இருக்கு? அது பூரணப்படுத்துகிறது. வசனம் அப்படியே சொல்லுது, அது பூரணப்படுத்துகிறது. அப்ப பழைய உடன்படிக்கை மருந்து இல்ல, ஆனா புதிய உடன்படிக்கை என்ன பண்ணுது? பூரணப்படுத்துது. அது சரி செய்யுது, அது சீர் செய்து, அது உறவை சீரமைக்குது. தேவனுக்கும் மனுஷனுக்குமான உறவை சீர் செய்து அது ஒரு மருந்தா செயல்படுது. இப்ப புரியுதா? இப்ப விஷயம் புரியுதா? இதனால எனக்கு என்ன பிரயோஜனம்? என்னுடைய டே டு டே லைஃப்ல இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பிரயோஜனம் மட்டும் நினைச்சிடாதீங்க. அதுக்கான விஷயமும் வருது, அதுவும் வருது, கொஞ்சம் கொஞ்சமா வருது. கூட அப்படியே வாங்க. இப்ப 12ஆம் வசனம், ஆசாரியத்துவம் 12-13 ரெண்டுத்தையும் வாசிங்க. ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டிருக்குமே, ஆனால் நியாயப்பிரமாணமும் மாற்றப்பட வேண்டியதாகும். இவைகள் எவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதோ அவர் வேறொரு கோத்திரத்துக்குள்ளானவராய் இருக்கிறாரே, அந்த கோத்திரத்தில் ஒருவனாக பலிபீடத்துக்கு ஊழியம் செய்ததில்லையே. 14ஆம் வசனம், நம்முடைய கர்த்தர் யூதா கோத்திரத்தில் தோன்றினார் என்பது பிரசித்தமாய் இருக்கிறது. அந்த கோத்திரத்தாரை குறித்து
மோசே ஆசாரியத்துவத்தை பற்றி ஒன்றும் சொல்லவில்லையே. நீங்க வீட்டை போய் வாசிங்க. என்னாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல வாசி பார்த்தீங்கன்னா, லேவி கோத்திரம் அல்லாதவர்கள் யாராவது ஆசாரியத்துவத்துக்குள்ளாக வந்தா அவங்க கொலை செய்யப்பட வேணும். அதாவது மரண தண்டனை. அதாவது மனுஷன் தேவன் அணுக முடியாதுன்றதுக்கு எப்படிலாம் காம்ப்ளிகேட் பண்ணணுமோ அவன் உணர்றதுக்கு, அதனுடைய தீவிரத்தை, அதனுடைய வீரியத்தை உணர்றதுக்கு, மனுஷனுடைய பாவ நிலையின் அந்த வீரியத்தை உணர்றதுக்கு தேவன் எல்லா விதங்களிலும் அவங்களுக்கு சில மெட்டபர்ஸ் உருவாக்கி உருவகங்களை காமிச்சு கொடுத்து விளக்கங்களை அவங்களுக்கு காட்சி பொருளா காமித்துக்கிறாரு. என்னாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, லேவி கோத்திரத்தை தவிர வேற எந்த கோத்திரத்திலையும் ஆசாரித்துவம் வரக்கூடாது. அப்படி யாராவது வந்தா அவங்க மரண தண்டனைக்கு பாத்திரர். இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட அனித்தியமான இந்த பழைய உடன்படிக்கையின் வழியில அவர் ஆசாரியர் கிடையாது. ஏன்னா அவர் யூதா கோத்திரம் அப்படின்றது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துல தெரியுது. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அப்படின்ட்டு அந்த வம்ச வரலாறு சொல்லும் பொழுதே நீங்க 1ஆம் வசனம், 6ஆம் வசனம், 3ல இருந்து 6, 14ஆம் வசனம், இந்த வசனங்களை மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல நீங்க வாசி பாத்தீங்கன்னா, யூதா கோத்திரத்திலிருந்து வந்தவர் அப்படின்றது இயேசு கிறிஸ்து வந்தார் அப்படின்றது நமக்கு தெள்ள தெளிவா புரியுது. அப்ப இயேசு கிறிஸ்து யூதா கோத்திரத்தில் தோன்றினார் என்று பிரசித்தப்படுத்துகிறது. இந்த கோத்திரத்தாரை குறித்து மோசே ஆசாரித்துவத்தை பற்றி ஒன்றும் சொல்லவில்லையே. அதாவது நியாயப்பிரமாணம் இத சொல்லல. இப்ப அந்த நியாயப்பிரமாணத்தின்படி நாம் ஆசாரித்துவத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. சில இடங்களை பார்க்கும் பொழுது யூத கலாச்சாரத்தை படிக்கணும், எபிரேய மொழியை கத்துக்கணும், எல்லாம் நல்லதான். ஸ்கில் டெவலப்மெண்ட், அதாவது எந்த மொழிக்கும் நம்ம எதிரானவங்க கிடையாது. எது தேவையோ நம்ம படிக்கணும். நம்ம எல்லாவற்றையும் தெரிஞ்சுக்கணும், எல்லா கலாச்சாரங்களையும் நம்ம புரிஞ்சுக்கணும், எல்லாவற்றையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனா நாமளா வாழணும். நான் எபிரேயம் படிச்சுட்டேன், நான் பைபிள் படிக்கிறதே இப்ப நம்மகிட்ட கூட எபிரேய பைபிள் இருக்கு, ஹீப்ரு பைபிள் இருக்கு, ஃபுல்லும் எல்லாமே நம்ம வச்சிருக்கோம், இங்க இதுல வச்சிருக்கோம். நான் அதுதான் வாசிப்பேன், எனக்கு அதுல தான் பிடிக்கும் அப்படின்ட்டு நான் ஒரு தொப்பியை போட்டுக்கிட்டு அந்த டவலை போட்டுக்கிட்டு இங்க அந்த 7 பொன் குத்துக்களை ஏற்றி வச்சுக்கிட்டு அப்படியே அதோ நாய் அப்படின்ட்டு ஃபுல்லும் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச எபிரேய வார்த்தைகள் எல்லாம் வச்சு நான் வந்து ஃபுல்லும் அதுல ஆராதனை நடத்தினேன்னா யாருக்கு பிரயோஜனம்? புரியுது இல்ல? நம்ம தமிழ்ல பேசினாலே வழங்க மாட்டுது. தமிழ்ல பேசுறதே கொஞ்சம் அப்படியே பவுல் 3ஆம் வானம் போன மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு நம்மளை கொண்டு போகுது. இதுல நான் எபிரேயத்தெல்லாம் பேசினா எங்க போறது? நானே வந்து 3ஆம் வானம் போன மாதிரி ஆயிரும். ஆனா சில நேரத்துல பார்க்கும்போது அந்த டவலை போட்டுக்கிட்டு, தொப்பி ஒண்ணு போட்டுக்கிட்டு, அந்த பொன் குத்து விளக்குல ஏத்தி வச்சுக்கிட்டு, சர்ச்சுக்கு வந்தோடனே முதல்ல அந்த குத்து விளக்கு ஏத்தி வச்சுட்டு, நமக்கு அந்த முறை கிடையாது, தேவையில்லை. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப டேஞ்சரு அப்படின்றதுக்காக தான் இந்த புதிய உடன்படிக்கை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதை விட்டு மறுபடியும் யோசிச்சு பாருங்க. ஏண்டா இதெல்லாம் ரொம்ப கஷ்டம், இதெல்லாம் என்கிட்ட வந்து கிட்டி சேராது, நீ சேர முடியாதுன்றதுக்காக தான் இவ்வளவு கஷ்டமா காமிச்சு கொடுத்துருக்கேன் அப்படின்னா, உனக்கு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தி கொடுத்தா நீயும் என்ன பண்ற? அதே செஞ்சுக்கிட்டு இருக்கியாடா. கலாச்சாரத்தை கத்துக்கணும், முடிய கத்துக்கணும், நிறைய விஷயங்கள் கத்துக்கணும். ஆனா நாமளா வாழணும். சரியா? இப்ப இங்க அதான் சொல்ல வருது. இந்த 9ஆம் வசனம், சாரி இந்த 14ஆம் வசனம் எங்க காத்துல பறந்துருச்சு, அதுக்குள்ள 9ஆம் வசனம் 14ஆம் வசனம் போய்கிட்டு இருக்கு. இந்த 15ஆம் வசனம், அப்படியே 16, 17 வாசிச்சிருங்க. அவர் மாம்ச சம்பந்தமான கட்டளையாகிய நியாயப்பிரமாணத்தின்படி ஆசாரியராகாமல் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராக இருக்கிறீர் என்று சொல்லிய சாட்சிக்கு தக்கதாக அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே ஆசாரியர் ஆனார். அழியாத ஜீவனுக்குரிய வல்லமை தான் அந்த ஆணை. நான் சொன்ன பாத்தீங்களா, ஆணைன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். ஞாபகம் வச்சிருந்தீங்களா? அதை இப்போ எடுத்துக்கோங்க, பேக் ஆஃப் த மைண்ட் வச்சுட்ட டக்குன்னு முன்னாடி வச்சுக்கோங்க. இப்ப ஆணை என்ன? அழியாத ஜீவனுக்குரிய வல்லமை தான் அந்த ஆணை. அந்த ஆணை எங்க போட்டப்பட்டிருக்கு? சங்கீதத்தின் புஸ்தகம் 110ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதான் இந்த 17ஆம் வசனத்துல குறிப்பிடப்பட்டு சொல்லுது. 15ஆம் வசனம் 16ஆம் வசனத்தின்படி பாத்தீங்கன்னா, ஆரோனுடைய முரண்மையின்படி
ஒரு குறிப்பிட்ட வட்டத்திற்குள்ளாக, ஒரு குறிப்பிட்ட மக்களுக்குள்ளாக ஒளியக்கூடிய, மாறக்கூடிய, அனித்தியமான ஆசாரியத்துவமாய் இல்லாமல் உலகளாவிய என்றென்றைக்கும் உள்ள நித்தியமான எல்லா மக்களுக்குமான எல்லா மனுஷருக்குரிய மனுஷீகம் இல்லாத மாம்சீகம் இல்லாத ஆசாரியத்துவத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எபிரேயர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வாசி பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரிய ஊழியம் செய்கிறவருமாய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. இப்ப லேவின் கோத்திரமாய் இருக்கிற ஆசாரியர் நமக்கு இல்ல, என்றென்றைக்குமான ஆசாரியர் இன்னைக்கு நமக்கு இருக்கிறாரு. சரியா? அப்புறம் இன்னொரு வசனம் இதே 8ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்துல வாசிங்கன்னா, இவர் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கு நிழலும் ஒத்தும் இருக்குது. இப்ப மாறக்கூடிய மறையக்கூடிய இடத்துல இவர் செய்யல, அழியக்கூடிய இடத்துல செய்யல. ஏன்னா இந்த ஆலயம்ன்றது கிபி 70லயே அழிக்கப்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் இந்த ஆலயம் கட்டப்படல. கடைசி நாட்கள்ல கட்டப்படும்ட்டு வேத வாக்கியம் சொல்லுது. அதற்கான ஆயத்த வேலைகள்லாம் ரொம்ப தீவிரமா செய்யறாங்க. டெம்பிள் இன்ஸ்டிடியூட் குறித்து சில காரியங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா நமக்கு புரியும். நீங்க அதுக்கான ஸ்டடீஸ் எல்லாம் நீங்க பண்ணுங்க. அதை பத்தி படிச்சு பாருங்க. அவங்க எந்த அளவுக்கு தீவிரமா அதெல்லாம் செய்யறாங்கன்ட்டு. அப்ப இன்னும் 3ஆம் ஆலயம் வரல. ஆனா இந்த ஆலயம் என்ன வச்சு அழிக்கப்பட்டுருச்சு. இந்த ஆசாரியர்கள் என்ன பண்றாங்க? மறிச்சிடுறாங்க. கிட்டத்தட்ட 83 ஆசாரியர்கள் ஆரோன்ல இருந்து கிபி 70 ஆரோன்றவர் மோசே காலத்துல அங்க எகிப்தில இருந்து விடுதலையாக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில இருந்து கிபி 70ல தேவாலயம் அழிக்கப்படும் வரை கிட்டத்தட்ட 83 பிரதான ஆசாரியர்கள் இருந்தாங்களாம். வரலாற்று தகவல்கள் சொல்லுது. இவங்க எல்லாருமே மறிச்சு அநேகரா இருக்காங்க. வசனம் திருப்பி சொல்லுது அநேகரா இருக்காங்க. அதனாலதான் அவங்க அநேகரா இருக்காங்கன்னா அவங்க மறிச்சிடுறாங்க. அவங்க செய்த ஆராதனை செய்த இடம் அநித்தியமான இடம். ஆனா இயேசு கிறிஸ்து நித்தியமானவரா இருக்கிறாரு. அவர் நித்திய ஸ்தலமாகிய பரலோகத்தில் நமக்காய் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறாரு. அங்க அந்த ஆசாரித்துவத்தை செய்து கொண்டிருக்கிறாரு. அங்க அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறாரு. 18ஆம் வசனத்தை வாசிங்க. முந்தின கட்டளை ரொம்ப சிம்பிளா சொல்லிருச்சு. அது பலவீனம் உள்ளது, பயனற்றது. பழைய உடன்படிக்கை. நியாயப்பிரமாணம்ன்றது பலவீனம் உள்ளது, அது பயனற்றது. ஸ்கேன் ரிப்போர்ட் மாதிரி இருக்கிற ரியாலிட்டி காமிக்குது. அதை நல்லா நாளா மடிச்சு தண்ணியில ஊற வச்சு லவக்குன்னு முழுங்கினா நோய் சரியாகாது. சரி, நோய் சரியாகணும்னா மருந்து தான் சாப்பிடணும். அதனால இது மாற்றப்படணும். அதாவது வேற ஒண்ணு வரணும், வேற ஒண்ணு தேவை. இருக்கிற ரியாலிட்டி காமிக்கிறது இது. வேற ஒண்ணுதான் புதிய உடன்படிக்கை. கூட வரீங்க நம்புறேன். இது வரைக்கும் புரியுது நம்புறேன். எது புரியனாலும் நீங்க திருப்பி கேட்கலாம். மறுபடியும் நம்ம மைக்கெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் ஒரு மரம் பிரசவம் பண்றதுக்கு நான் ரெடி. நீங்க ரெடினா நீங்க மறுபடியும் கேட்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப 18ஆம் வசனம் சொல்றது பலவீனம் உள்ளது, பயனற்றது. அதனால மாற்றத்துக்கு உள்ளாயிருச்சு, மாறக்கூடியதாய் வந்துருச்சு. 19ஆம் வசனம் புதிய உடன்படிக்கையை பூரணப்படுத்துகிறது. அதிக நன்மையான நம்பிக்கை வரக்கூடியது நம்மை பூரணப்படுத்துகிறது. எபிரேயர்ல 10ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனம் 19ஆம் வசனத்துல இருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்கன்னா, எபிரேயர் 10:19 இருந்து 22. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடினால் இப்ப நான் சொன்னேன்ல, எதுக்கு இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இப்பதான் விஷயம் கண்டென்ட் வருது. இப்பதான் கண்டென்ட் வருது. என்னன்னா, நீங்க இந்த பழைய உடன்படிக்கையின்படி தேவனுடைய பிரசன்னத்தை அணுக முடியாது. தேவனுடைய பிரசன்னத்துல கிட்டி சேர முடியாது. 10 கட்டளைகளை வைத்துக்கிட்டு நீங்க கர்த்தருடைய பிரசன்னத்தை அணுக முடியும்னு நினைச்சீங்கன்னா, நம்மள மாதிரி ஒரு அறிவில்லாதவர்கள் யாருமே கிடையாது. ஏன்னா அது ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட். ஆனா புதிய உடன்படிக்கையை குறித்து சொல்லுது, அதிக நன்மையான நம்பிக்கையை கொடுக்கக்கூடியது. இப்ப தைரியமாய் நம்ம கிருபாசன தண்டையில சேர முடியும். இப்ப தேவனுடைய பிரசனத்துல சேர்ந்து நம்முடைய காரியங்களை அவரிடத்துல தெரிவிக்க முடியும். அவருடைய பிரசனம் இப்ப நம்ம இடத்துல பேசக்கூடியதா இருக்கு. நமக்கும் அவருக்கும் இடையில எந்த விதமான மத்தியஸ்தரும் கிடையாது, எந்த விதமான மீடியேட்டரும் கிடையாது, எந்த விதமான அடையாளங்களும் கிடையாது, எந்த விதமான பொருட்களும் கிடையாது, எந்த விதமான காரியங்களும் கிடையாது, எதுவுமே கிடையாது. டைரக்டா 1 to 1 அவரும் நாமளும் தான்.
இப்ப நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா தேவைகளையும், எல்லா பிரச்சனைகளையும், எல்லா எதிர்பார்ப்புகளையும், எல்லா காரியங்களையும் இப்ப நாம இந்த ஆண்டவர்ட்ட டைரக்ட்டா அணுக முடியும். இதுக்காக தான் இவ்வளவு நேரம் இத பத்தி கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்தேன். கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மூஞ்சில பிரைட் அடிக்கணும். போக போக டல் அடிக்க கூடாது. ஐயோ! என்ன ரொம்ப லென்த்தா போதேன்ட்டு பிரகாசமா ஆரம்பிச்சு டல்லா போகக்கூடாது. கொஞ்சமா ஆரம்பிச்சு மூஞ்சி பிரகாசமா இருக்கணும். சரியா? ஆ இப்ப எபிரேயர் 19 22 வாசிச்சீங்கன்னா, அந்த அம் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு. ஆம். 22ஆம் வசனம் வாசிங்க. துர்மனசாட்சி. மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவோம். உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் நாம் தேவனுடைய பிரசன்னத்துல சேர கடவோம். ஏன் 20ஆம் வசனம் சொல்லுது, 21ஆம் வசனம் சொல்லுது, தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியால், அவர் இருக்கிறபடியால் இப்படிப்பட்ட துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவராய், சுத்த ஜலத்தால் கழுவப்பட்டவராய், தைரியம் உள்ளவர்களாய் இப்ப கிருபாசன தண்டையில சேர கடவோம் அப்படின்ட்டு சொல்லிருச்சு. 20-22 வாசிங்க. 7ஆம் அதிகாரம். இதுல 7ஆம் அதிகாரத்துல 20-22 வாசிங்க. அன்றியும் இப்ப மறுபடியும் அந்த ஆணைய மனதுல வச்சுக்கோங்க. அன்றியும் அவர்கள் ஆணை இல்லாமல் ஆசாரியராக்கப்படுகிறார்கள். இவரோ நீர் வென்று சேதைக்கும் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார். இப்ப இந்த ஆணையை பத்தி இந்த 17ஆம் வசனம் என்ன சொல்லுது? அழியாத ஜீவனுக்குரிய வல்லமைன்ட்டு இந்த ஆணையை பத்தி சொல்லுது. இந்த அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையாகிய இந்த ஆணை எப்படிப்பட்டதா இருக்கு? நித்தியமானதா இருக்கு. மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுது, நான் கர்த்தர், நான் மாறாதவர். இன்னும் ஏசாயா 14:24 சொல்லுது, நான் ஆணையிட்டேன் அதை செய்வேன் அப்படின்ட்டு சொல்றாரு. இதெல்லாம் வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. இது வந்து ஒரு விசேஷித்த விதமான உடன்படிக்கை அப்படின்ட்டு எபிரேயர்ல 8ஆம் அதிகாரத்துல போட்டிருக்கு. எபிரேயர் 8ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்துல இருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் அந்த லாங் பேசேஜ் நீங்க வாசிச்சு பாருங்க. எபிரேயர் 8:6-13 வரைக்கும் நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. இப்ப இங்க வந்துருங்க. 23-24 வசனங்களை வாசிங்க. அவ்வளவு விசேஷித்த உடன்படிக்கைக்கு இல்ல இதுல 7ஆம் அதிகாரத்துல 23-24. அன்றியும் அவர்கள் மரணத்தின் நிமித்தம் நிலைத்திருக்க கூடாதவர்கள் ஆனபடியால் ஆசாரியராக்கப்படுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். நான் சொன்னல, ஆரோன்ட்ட இருந்து புதிய உடன்படிக்கையில, அதாவது புதிய உடன்படிக்கை வர வரைக்கும், இன்னும் சொல்ல போனா கிபி 70 தேவாலயம் அழிக்கப்பட்ட வரைக்கும் கிட்டத்தட்ட 83 பிரதான ஆசிரியர்கள் இருந்தாங்க. அவர்கள் அநேகரா இருக்கிறாங்க. ஏன்னா ஒருத்தருக்கு அப்புறம் ஒருத்தர் வராங்க. அதுல எந்த விதமான ஆணையம் கிடையாது. அது ஆட்டோமேட்டிக்கா வருது. ஒருத்தர் நல்லவரா இருக்கலாம், ஒருத்தர் பொல்லாதவரா கூட இருக்கலாம். நீங்க இயேசு கிறிஸ்து காலத்துல வாழ்ந்த பிரதான ஆசிரியர் ரொம்ப நல்லவங்களா இருந்தாங்க, பொல்லாதவனா இருந்தாங்க, அவங்களாம் மோசமானவங்களா இருந்தாங்க, எவ்வளவு கொடியவர்களா இருந்தாங்க. சிலர் நல்லவர்களா கூட இருக்கலாம். மாறி மாறி வருது. ஏன்னா எந்த விதமான ஆணை கிடையாது. எந்த விதமான அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படி அவங்க ஆசிரியராக ஆக்கப்படல. ஒன்னே ஒண்ணு, அவங்க லேவின் கோத்திரத்துல பிறந்து ஆரோனுடைய முறையின்படி ஆசிரியர் ஆகிட்டே வராங்க. அவ்வளவுதான். அவங்க மக ஆசிரியர் ஆனா, அது அடுத்து அவங்க மகா ஆசிரியர் ஆறான். இதுல எந்த விதமான ஆணை கிடையாது. ஆனா இயேசு கிறிஸ்து அந்த ஆணையை பெற்று வராரு. அதான் 24 பாத்தீங்கன்னா, இவரோ 25 ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாரும் பாருங்க, வசனத்தை பாருங்க. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக முற்றுமுடிய ரட்சிக்க. ஏன்? அவரு நமக்காய் எப்பொழுதும் வேண்டுதல் செய்ய, எப்பொழுதுமே உயிரோடு இருக்கிறாராம். என்றென்றைக்குமான ஆசிரியரா இருக்கிறாரு. அதனால தைரியமா இப்ப நம்ம கிருபாசன தண்டையில சேர்க்கிறோம். இதுதான் இந்த இப்ப நம்ம பார்த்த இந்த வசனத்தினுடைய மைய பொருளே தான். ஏன் இதெல்லாம் இவ்வளவு பழைய உடன்படிக்கையை விட புதிய உடன்படிக்கை மேலானது, சிறந்தது?
இவர் ஏன் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி வந்தாரு அப்படின்ட்டு இதை காமிச்சு கொடுத்துக்கிட்டே வருது. நம்மளும் பச்சை கண்ணாடியை போட்டு இது பழைய உடன்படிக்கை கிடையாது, பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை பத்தி பேசுது, மெல்கிசேதேக்கு ஆபிரகாமும் இப்படி நபர்களை பற்றி இல்ல, இதுல வேற ஒரு கருத்து இருக்கு அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தோடு கூட ஏன் இவ்வளவு விஷயத்தை பார்த்தோம்னா இந்த 25ஆம் வசனத்தை புரிஞ்சுக்கிறது தான். இப்ப இந்த இயேசு கிறிஸ்து மனுஷிகமான நித்தியமில்லாத பயத்தை குடிக்கக்கூடிய குற்றப்படுத்தக்கூடிய ஆச்சரியத்துவத்தை இல்லாம நித்தியமான இடத்துல நித்தியமாக என்றென்றைக்குமான நமக்காக வேண்டுதல் செய்யக்கூடியவராய் அவரு வேண்டுதல் செய்கிறார். எனக்காக யார் வேண்டுதல் செய்வா, எனக்காக யார் பரிந்து பேசுவான்ட்டு நீங்க இருக்கலாம். ஆனா உங்களுக்காக ஒருத்தர் பரிந்து பேசுறாரு, அவர் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. மறுபடியும் பாருங்க இந்த வசனத்தை வாசிங்க. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்ந்தவர்களுக்கு அவர் வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுது உயிரோடு இருக்கிறார், அவர்களை குற்றமுடைய ரட்சிக்க வல்லவருமாய் இருக்கிறார். எனக்காக என் ஆண்டவர் எப்பொழுதும் பரிந்து பேசுகிறார். அதற்காக ஸ்தோத்திரம். சும்மா ஸ்தோத்திரம் போடுறது மிஷின் ஸ்தோத்திரம் போடுற மாதிரி போடக்கூடாது. இந்த 108 மந்திரம் சொன்னா பரீட்சை நல்லா எழுதலான்ட்டு அது மாதிரி 100 ஸ்தோத்திரம் போட்டா போயிடும். எண்ணி எண்ணி துதி செய்வாயினோன்னா எண்ணி எண்ணி துதி செஞ்சுட்டு இருக்கோம். அப்படிலாம் கிடையாது. எண்ணி எண்ணி துதி செய்யணும். யோசிச்சு யோசிச்சு கர்த்தர் செய்த நன்மைகளை நினைச்சு நினைச்சு ஸ்தோத்திரம் சொன்னோம். எண்ணி இன்னைக்கு 1 சொல்லிட்டேன், இன்னைக்கு 10 சொல்லிட்டேன், இன்னைக்கு 7 சொல்லிட்டேன், இன்னைக்கு 100 சொல்லிட்டேன், இன்னைக்கு 1000 சொல்லிட்டேன், ஏதோ மந்திரம் சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க கூடாது. சரியா? இங்க போட்டிருக்கு, எனக்காக இந்த வசனத்தை வாசிச்சுட்டு எப்படி நமக்கு ஸ்தோத்திரம் வரணும், எனக்காக என்னுடைய ஆண்டவர் எப்பொழுதும் வேண்டுதல் செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இப்படிதான் நம்ம அறிக்கை செய்யறோம். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் கொஞ்சம் வேத வசனத்தை வாசிக்கலாம். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, நமக்கான மத்தியஸ்தர், நீங்க வீட்டுல போய் கூட வாசிங்க, நமக்கான மத்தியஸ்தர் அப்படின்ட்டு இந்த வசனம் சொல்லுது. 1 யோவானின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், நமக்காய் பரிந்து பேசுகிறவர் அப்படின்ட்டு இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுது. ரோமர்களின் நிருபம் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் சொல்லுது, நமக்காய் வேண்டுதல் செய்கிறவர் அப்படின்ட்டு சொல்லுது. எல்லாம் ரெக்கார்ட் ஆகுதுன்ற நம்பிக்கையில அடிச்சுட்டு வேகமா போய்கிட்டு இருக்கேன். நீங்க அதை திருப்பி கூட கேட்டு நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. ஒரே ஒரு வசனத்தை வேணா வாசிக்கலாம். ரோமர்களின் நிருபம் 5ஆம் அதிகாரம், ரோமர் 5 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டு இருக்க. எவ்வளவு அழுத்தம் திருத்தமா ஆணித்தரமா வேத வசனம் நம்முடைய கண்களை தெளிவாக திறக்குது பாருங்க. நம்மளை பத்தி பிக்சரை காமித்து கொடுக்குது, நம்மளுக்கான அதிகாரத்தை காமிச்சு கொடுக்குது. கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவராலே அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. எவ்வளவு பெரிய நம்பிக்கையை கொடுக்குது இல்ல, தைரியத்தை கொடுக்குது இல்ல, சந்தோஷத்தை கொடுக்குதா? முற்றுமுடிய நம்மளுக்கு அவர் நடத்த வல்லவரா இருக்கிறார். நமக்கான மத்தியஸ்தரா இருக்கிறாரு, நமக்காய் பரிந்து பேசுகிறவரா இருக்கிறாரு, நமக்காய் வேண்டுதல் செய்கிறவரா இருக்கிறார். சிலதுல ஜெப குறிப்பு சொல்றீங்க, எனக்கா ஜெபம் பண்ணிக்கோங்கன்ட்டு. நான் யார்கிட்ட போய் சொல்றது? நமக்கும் மனுஷன் தானே, எனக்கு யாராவது ஜெபம் பண்ண நல்லா இருக்கும்னு தோணு தானே. எனக்காக நீங்க ஜெபம் பண்ணணும். அப்படிதான் ஆதி சபை அப்படிதான் சொல்லுது. சபைக்காக ஊழியரும் ஊழியருக்காக சபையும் வேண்டுதல் செய்யறாங்க. பவுல் சொல்றாருல, பிலிப்பியர் வாசிக்கிறோம்ல, இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் உங்களுடைய ஜெபத்தினாலும் எனக்கு அது நன்மையாக முடியுன்றாருல, அதை நான் விசுவாசிக்கிறேன். மக்கள் நம்ம சீஷர்கள் ஒவ்வொருத்தரும் ஊழியருக்காய் நம்ம ஜெபிக்கணும். ஆனா நமக்கெல்லாம் ஒருத்தர் ஜெபம் பண்றாராம். யாரு? இயேசு கிறிஸ்து. இதை விட ஒரு ஜெபம் நமக்கு யாராவது பண்ணுவாங்களா? தேவையா? அதுக்குன்னு யார்ட்டும் ஜெப குறிப்பு கொடுக்காதீங்க, அதெல்லாம் நான் சொல்ல வரல. ஜெப குறிப்பு கொடுத்து ஒருத்தருக்காய் ஒருத்தர் ஊக்கத்தோடு பாரமாய் ஜெபம் பண்ணுங்கன்னு வசனம் சொல்லுது. நம்ம ஒருத்தருக்காய் ஒருத்தர் ஜெபம் பண்ணணும். அதுக்காக தான் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஏன்னா கர்த்தருடைய மாதிரியை அவரே ஜெபம் பண்றாரா, நம்ம ஜெபம் பண்ணாமலாம் இருக்கக்கூடாது, நம்ம ஜெபம் பண்ணணும். ஆனா அல்டிமேட் என்னன்னா, அவர் நமக்காக என்ன பண்றாரு? ஜெபம் பண்றாரு. இப்போ நம்ம முதுகு தண்டு வடம்லாம் நிமிந்துருது. எனக்காக ஒருத்தர் ஜெபம் பண்றாருப்பா. வரம் பெற்ற எந்த தேவதாசர் ஜெபம் பண்ணல, ஆண்டவரே ஜெபம் பண்றாரு. வசனம் சொல்லுது, நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. 1 யோவானின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலையும், ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம், ரோமர் 8:34 ரொம்ப முக்கியமானது. நமக்காய் அவர் வேண்டுதல் செய்யறாருன்னே வசனம் சொல்லுது. எபிரேயர் 2:18 சொல்லுது, சோதிக்கப்பட்டும்
பாடுபட்டதுனாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய அவரு வல்லவரா இருக்கிறாரு. இப்ப அவருடைய இரத்தத்தினாலே நாம கிருபாசன தண்டையில சேர கடவோம் அப்படின்ட்டு எபிரேயர் 4:16 சொல்லுது. அவர் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவரா இருக்கிறாரு. அவர் மாத்திரமே வழி, அவர் மாத்திரமே சத்தியம், அவர் மாத்திரமே ஜீவன். யோவான் 14:6 அப்படியே சொல்லுது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனா இருக்கிறேன் அப்படின்றாரு. இப்ப அவர் மூலமா இப்ப நான் தேவனிடத்துல கிட்டி சேர முடியும். அவர் நமக்காக எங்க பரிந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நம்முடைய வாழ்க்கைக்காக, நம்முடைய நல்வாழ்வுக்காக, நம்முடைய சுகத்திற்காக, நம்முடைய பலத்திற்காக, நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக, நம்முடைய எதிர்காலத்திற்காக, நம்முடைய நல்வாழ்வுக்காக, நம்முடைய பிரச்சனைகளுக்காக ஒருத்தர் அங்க பரிந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த பிரச்சனைகளுக்கான மூல காரணம் பிசாசு. இந்த பிசாசு கொண்டு வந்தது பாவம். இந்த பாவத்தை போக்கும் பலியாகி இயேசு கிறிஸ்து ஒரே பலியாக அவர் பலி செலுத்தப்பட்டு அந்த பரிசுத்த இரத்தத்தை அங்க செலுத்தி பரிகாரத்தை செலுத்தி அவர் நமக்காக அங்க இப்ப பரிந்து பேசிக்கிட்டு இருக்கிறார். இதை விட ஒரு பெரிய நம்பிக்கை நமக்கு என்ன ஏற்படுத்தும் இல்ல? ஒரு பெரிய தைரியத்தை கிறிஸ்தவ சத்தியங்கள், கிறிஸ்தவ உபதேசங்கள் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இன்னும் ஒரு 2 வசனம் தான், டக்குன்னு முடிச்சிடலாம். 26ஆம் வசனம், எபிரேயர் 7:26. எப்படி சொல்லுது பாருங்க. பரிசுத்தர், குற்றமற்றவர், மாசில்லாதவர், பாவிகளுக்கு விலகினவர், வானங்களில் மேலாய் உயர்ந்தவர். 5 விதமான காரியங்களை காண்பித்து கொடுக்குது. இயேசு கிறிஸ்துவை குறித்ததான 5 விதமான சத்தியங்களை காண்பித்து கொடுக்குது. இது ஒண்ணு ஒவ்வொரு வாரம் பிரசங்கம். பரிசுத்தர் அப்படின்னா அவர் எப்படி பரிசுத்தரா இருந்தாரு, அவர் மூலமா நாம் எப்படி பரிசுத்தராய் மாற்றப்பட்டிருக்கிறோம், அவர் எப்படி குற்றமற்றவராய் பழுதற்ற ஆடாக அவர் எப்படி பலியானாரு, நமக்காக எப்படி அவர் பலியானாரு, எப்படி நமக்காக மாசு இல்லாதவராய் அவர் தீட்டுப்படாதவராய், லேவியராகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்தின்படி அவர் தீட்டுப்படாதவராய் எப்படி அவர் பலியானாரு, பாவிகளுக்கு விலகினவராய் எப்படி அவர் தம்மை சிலுவையில் ஒப்பு கொடுத்தாரு, இப்ப எல்லாவற்றும் முடித்து வானங்களில் மேலா இப்ப எப்படி உயர்ந்து இருக்கிறாரு. ஒவ்வொன்றும் ஒரு பிரசங்கம். எனக்கு அப்படியே கடன்னு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வாரம் பிரசங்கமா வருது. அடுத்த 5 வாரத்துக்கு பிரசங்கம் என் கண்ணுக்கு முன்னாடி இருக்குது. ஆனா எப்பா சாமி போதுண்டான்ட்டு நீங்க சொல்றது கேக்குது. அடுத்தது 8ஆம் அதிகாரம் தான் போவோம். முடிஞ்சா இதனுடைய சில காரியங்களை மட்டும் நம்ம பார்த்துட்டு 8ஆம் அதிகாரத்துக்கு நம்ம போவோம். 27ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. அவர் பிரதான ஆசாரியர்களை போல சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டுவதில்லை. ஏனெனில் தம்மை தாமே பலியிட்டதினாலே இதை ஒரே தரம் செய்து விட்டார். 28 வாசிங்க. நியாய பிரமாணமானது பலவீனம் உள்ள மனுஷர்களை பிரதான ஆசிரியராக ஏற்படுத்துகிறது. நியாய பிரமாணத்திற்கு பின்பு உண்டான ஆணையோடே விளங்கிய வசனமோ ஆணையோடே கூடிய வசனம் அப்படின்னா அழியாத ஜீவனுள்ள வல்லமையின்படியே உள்ள அந்த வசனம், நித்திய ஆசாரியாராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றியதான வசனம் என்றென்றைக்கும் நமக்கு பூரணாரான குமாரன், அதாவது பூரணமான புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறது. இப்ப அனித்தியமான அழியக்கூடிய மாம்சிகமான அந்த பழைய உடன்படிக்கையை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு நாம ஐயோன்னு கத்திட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப தைரியமாய் புதிய உடன்படிக்கையின்படி இப்ப இந்த பரிபூரணர் நம்மை பெற்றுக்கொண்டு அவருக்குள்ளாக நம்மளை ஒப்பு கொடுத்து இப்ப தைரியமாய் கிருபாசனத்துல போறோம். ஏன்னா நம்மளுக்காக அங்க ஒருத்தர் பரிந்து பேசுறாரு, நமக்காக அங்க ஒருத்தர் இருக்கிறாரு. நம்முடைய பாவங்களுக்கான பரிகாரத்தை, நம்ம பாவங்களுக்காக, நம்முடைய பரம்பரை சாபங்களுக்கான ஆதாம் துவங்கி நமக்கு வந்த அந்த லைனேஜ்ல வந்த அந்த எல்லா தீமைகளுக்கான பதிலை கொடுத்துட்டு இப்ப அங்க பரிந்து பேசுறாரு. இப்ப எந்த தைரியம் வரணும்னா, இது கொஞ்சம் ஓவரா தான் இருக்கும். ஆனா வசனம் அப்படிதான் சொல்லுது. என்னன்னா, நம்முடைய பிரச்சனைகளுக்காக ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில இந்த பிரச்சனை இருக்க தேவையில்லை, ஏன் இதுக்கான பதிலை நீங்க கொடுத்துட்டீங்க, இதுக்கான விலையை நீங்க கொடுத்துட்டீங்க. பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்தின் விளைவுல தான் எல்லா பிரச்சனையும் வருது. இந்த பாவத்திற்கான பரிகாரத்தை நீங்க செலுத்திட்டீங்க, உங்க ரத்தத்தை நீங்க செலுத்திட்டீங்க, அதனால என்னுடைய பிரச்சனையை நீங்க போக்குங்கன்ட்டு இப்படி சொல்லுங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம்ட்டு மந்திரம் சொல்ல மாதிரி, இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம்ட்டு 100 முறை சொன்னேன், என் பிரச்சனை மாறவே மாறாது. சரியா? இயேசுவின் ரத்தம் ஜெயம்ட்டு 100 முறை சொன்னேன் பிரதர், அப்ப கூட ஒண்ணும் மாறல, அப்படியே இருக்குதுன்னா அப்படியே தான் இருக்கும்.
நீங்க இத மனசுல வச்சுக்கிட்டு புதிய உடன்படிக்கை வச்சுட்டு எனக்கான என்னுடைய பிரச்சனைகளுக்கான எல்லா பதிலையும் கர்த்தர் ஏற்படுத்திட்டாரு அப்படின்ற தெளிவோடு கூட இப்ப நீங்க இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லுங்க. பிசாசு தலையை திருப்பிக்கிட்டு பின்னங்கால் குடல்ல அடிக்கிற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கும். நீங்கள் துரத்துவீர்கள். ஆமென். ஒரே ஒரு வேத வசனத்தை வாசிச்சு முடிக்கலாம். எபிரேயர் 10 எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19 இருந்து 22 வாசிச்சது தான். திருப்பி வாசிக்கலாம் அதை. இப்ப இதெல்லாம் மனசுல வச்சுட்டு இந்த வசனத்தை எல்லாரும் வசனத்தை பார்த்து படிங்க. ஆகையால் சகோதரரே, நாம் அதற்கு இயேசுவானவர் நமது மாம்சமாகிய திரையின் வழியாய் இப்ப அந்த மார்க்கத்தின் வழியாய் தான், வேற ஒரு மார்க்கம் கிடையாது, வேற ஒரு வழி கிடையாது, வேற ஒரு முயற்சி கிடையாது, வேற யாரும் விடுவிக்க முடியாது, வேற ஒரு ரெடிமேட் கிடையாது, கோ ரெடிமேட் கான்செப்டே இல்ல, கிடையாது. ஒரே வழிதான், இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் வழி. அவரெல்லாம் வேற வழியே கிடையாது. இன்னைக்கு இந்த புதிய ஜீவனுக்குள்ளா போகணும், புதிய மார்க்கத்துக்குள்ளா போகணும், இப்ப கர்த்தரை நீங்க கிட்டி சேரணும், இப்ப நீங்க போகணும்னா ஒரே வழி அது இயேசு கிறிஸ்து மூலமா தான். அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டா இருக்கு. இப்ப தைரியமா போங்க. இப்ப பயத்தோடு கிடையாது, பயந்து கிடையாது. நடக்குமா நடக்காதா, நிக்குமா நிக்காதா, கேட்பாரா கேட்க மாட்டாரா, செய்வாரா செய்ய மாட்டாரா, நம்ம பேசுறது அவருக்கு கேக்குதா, நாம் பேசுறதெல்லாம் அவருக்கு கேட்காது பிரதர். இல்ல நான் பேசுறதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியாது, தெரிஞ்சா நான் ஏன் இப்படி இருக்கிறேன், அவருக்கு தெரியாது. இல்ல உங்களுக்கு தெரியல, உங்களுக்கான அதிகாரம் உங்களுக்கு தெரியல. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நம்ம பேசுறது அவருக்கு தெரியலன்ட்டு. அப்படி கிடையாது. உங்களுக்கான அதிகாரம் உங்களுக்கு தெரியல, அதனாலதான் நான் கேட்கல. நீங்க உங்க அதிகாரத்தை உணர்ந்து நீங்க கேட்டுட்டீங்கன்னா பதிலை பெற்றுக்கொள்வீங்க. அடுத்து தொடர்ந்து வாசிங்க. அதாவது அந்த நித்திய உலகத்தின் மீது, நிரந்தரமான அந்த உலகத்தின் மீது, காணக்கூடிய காணக்கூடாத எல்லா சர்வ வல்லமையின் மீது, அதுதான் தேவனுடைய வீடு. அதான் தேவனுடைய வீடுனா அது எங்கேயோ இருக்குது, அங்க அதிகாரின்னு நினைக்க கூடாது. எல்லாவற்றின் மீதும் அவரு, தேவனுடைய சிருஷ்டிப்புகள் எல்லாவற்றுக்கும் அவரு அதிகாரி. அதான் எங்க வசனம் சொல்லுது. துர்மனசாட்சி நீங்க இந்த வசனத்தை அப்படியே மனசுல வச்சுக்கிட்டு தைரியமா இப்ப ஜெபம் பண்ண முடியும்ன்றது மாத்திரம் யோசிச்சுக்கோங்க. இந்த 10ஆம் அதிகாரத்துல வரும்போது இதை பத்தி நானு சொல்றேன். அப்ப மறுபடியும் அந்த 25ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 7ஆம் அதிகாரத்துல 25ஆம் வசனத்தை. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார். நம்ம முற்று முடிய எல்லா காரியத்திலிருந்தும் எல்லா விஷயத்திலிருந்தும் நம்மை காப்பாற்றக்கூடியவர் நம்முடைய ஆண்டவர். ஒரு நாளும் மறந்துடாதீங்க, ஒரு நாளும் நீங்க சோர்ந்து போகாதீங்க. யோசிச்சு பாருங்க, ஜட்ஜே இறங்கி வந்து வாதாடினா எப்படி இருக்கும்? அதுக்கான அதிகாரம் கிடையாது இந்த பூமியில், அது கிடையாது. யோசிச்சு பாருங்க, ஒரு நியாயாதிபதிக்கு முன்னாடி நிக்கிறான், கடகன் ஜட்ஜி இறங்கி வந்துட்டு அவரே வாதாடுறாரு. அப்ப நான் தீர்ப்பு யாரு பக்கம் வரும்? தீர்ப்பு சொல்றவரே நமக்காக பேசும்போது வேற என்ன வரும்? அந்த காலத்துல ராஜாக்களுக்கு முன்னாடி தான் ராஜாக்கள் தான் நியாயாதிபதிகளா இருந்தாங்க. ராஜாக்களுக்கு முன்னாடி வழக்கு சொல்லும் பொழுது ராஜாவே நமக்காக ஒருத்தர் பரிந்து பேசுறாருன்னு வச்சுக்கோங்களேன், அது எவ்வளவு பெரிய இது இல்ல. அந்த வழக்குல நம்ம தோத்து போவோமா? இந்த பிக்சர் அதான். இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா, அவர் நமக்காய் பரிந்து பேசக்கூடிய பிரதான ஆசாரியர். ஆமென். உங்கள் ஒவ்வொருத்தருக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார். உங்களுடைய நல்வாழ்வுக்காக, உங்களுடைய சுகத்திற்காக, உங்களுடைய பலத்திற்காக அவர் வேண்டுதல் செய்கிறார். ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நிற்கலாம்.